அதுலன்னா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கேன். காலையில காலையில பார்த்தோம். காலையில ஓகே. ஸோ இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. அது தேங்க் யூ ஃபார் வந்ததுக்கு ரொம்ப திஸ். சந்தோஷம். தேங்க் யூ. ரொம்ப நாள் டிலே ஆயிப்போச்சு. இன்னைக்கு வரலாம், நாளைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இனி தொடர்ந்து வருவோம். இனி தொடர்ந்து ஒரு மகிழ்ச்சி. ஓகே. இப்போ ரீசென்ட்டா இஸ்லாம் பக்ரனா பாட்காஸ்ட் போட்டிருந்தீங்க இல்லைங்க? ஓகே. அதுல கமெண்ட்டே ஆஃப் பண்ணிட்டீங்க. ஓகே. எனக்கு ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் அதுக்கு முன்னாடி. அந்த மைக்க கொஞ்சம் முன்னாடி நகர்த்திக்க முடியுமா? இப்படியா? உன்ன பக்கம், உன் பக்கம், உன் பக்கம். டன். போதும். ஓகே. ஓகே. ஸோ ஏன் வந்து அதில கமெண்ட் ஆஃப் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னா, ம். நிறைய கருத்துக்கள் வந்து இதில பகிரப்பட்டது. கமெண்ட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் என்கிட்ட ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க. "ஏங்க கமெண்ட் ஆஃப் பண்ணிட்டீங்க? நான் பாராட்டுறதுக்கு முற்பட்டேன்" அப்படின்ட்டு. ம். பட் அதில வந்து சில மாறான கருத்துக்கள் அப்படிங்கிறது வந்திருந்தது. அப்போ அந்த மாறான கருத்துக்கள் வர்றதுங்கிறது எல்லா காணொளிகளுக்கும் ஒரு இயற்கையான ஒரு விஷயம் தான். பட் அது மதமும் ஆ மதம் இல்ல, ஒரு மார்க்கமும், அந்த மார்க்கத்தை வந்து வெளிக்கொண்டு வந்த பெரியவர்கள்னு இருக்காங்க. அவர்கள நேரடியாக களங்கப்படுத்துவது போல ம். ஒரு கமெண்ட் வந்து இருந்தது. அப்போ நம்மளுடைய விருந்தினர் வந்து அத கொஞ்சம் மனசங்கடப்பட்டாங்க. அதாவது என்னை பேசியிருந்தா எனக்கு அத பத்தி ஒண்ணும் கவல இல்ல. ஸோ நபிகள் நாயகம் பெருமகனார் பத்தி அவதூறுங்கும் பொழுது, என்னால பெருமகனாருக்கு ஒரு களங்கம் வர மாரி ஆயிப்போச்சு. அப்படி நான் ஃபீல் பண்றேன். ம். நான் காணொளி ஏதாவது நீக்கிருவோமா? அப்படிங்கிற மாரி கேட்டாங்க. அதில ஏகப்பட்ட நல்ல விஷயம் இருக்கு. நெறைய நல்ல கருத்துக்களும் அதில வந்து இருக்கு. ஸோ ஏன் இது பண்ணேன்னா, "இல்ல ஒரு மாரி இருக்கு" அப்படின்னாங்க. சரி அவங்க நோன்பு டைம்ல வேற இருக்காங்க. மனச சங்கடப்படுத்த வேண்டான்ட்டு, கமெண்ட்ட மட்டும் பாஸ் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அதனால தான் கமெண்ட்ட பாஸ் பண்ண வேண்டியதா போச்சு. ஆமா, நீங்க கூட என்கிட்ட ஒரு டைம் சொல்லியிருக்கீங்க. அவர் அவமதிச்சாலும் பிரச்சனை இல்ல. ஆனா ஆமா. அவரோட கத்துக்கிட்ட கலைய வந்து அவமதிச்சோம்னா, அத அவரு இன்னும் ஆமா. கண்டிப்பா, அதிகமாக்கிப்பார். கண்டிப்பா. இப்போ ஆ. நம்மள என்ன திட்டினாலும் வாங்கிக்குவோம். நம்ம அப்பா, அம்மாவ திட்டினா வாங்குறது இல்ல இல்லையா? ஆ. சண்டைக்கு போய் நின்னுர்றோம் இல்லையா? ம். அதே மாரி தானே. நம்ம ஒரு உயர்வா ஒரு காரியத்த ஒரு நெனைக்கிறோங்கும் பொழுது, ம். அதன் மீது ஒரு களங்கத்தை ஏற்படும்போது நம்மளுடைய மனமானது வந்து சங்கடப்பட்டு போயிர்றது தானே. கண்டிப்பா. ஸோ அது நம்மனால அவங்களுக்கு அந்த ஒரு நிலை நம்ம வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பரவால்ல இப்படிதான் இருக்கும். நம்ம அந்த அந்த YouTubeல இருக்கோம். நம்ம இந்த மாரி 10 பேர், 100 பேர்த்துட்ட ம். வாங்கியிருப்போம். நமக்கு அது பொழப்பு. அதனால சரி பரவால்ல இப்படிதான் இருப்பாங்கன்னு பழகிடுச்சு. ஆனா வரக்கூடிய விருந்தினர் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க ம். இல்லையா? ஸோ அதனால அவங்க தனிப்பட்டு கேட்டதுனால, அ அதனால அந்த ஒரு இத பண்ண வேண்டியதா இருந்தது. சரிண்ணா. ம். இப்போ என்கிட்ட இருந்து ஒரு கேள்வி. ம். இப்போ இன்றைய காலகட்டத்தில கல்விங்கிறது வந்து வெறும் தொழில் ரீதியா மட்டும் எடுத்துட்டு போக பாக்குது. ஓகே. இப்போ ஒரு மனுஷன் வந்து அ பணம் சம்பாரிக்கிறதுக்கு மட்டும் அவன இயக்கிக்கிறான். ஆனா அந்த காலத்தில அப்படி இல்ல. எப்படி இருந்ததுன்னா, குருகுலம் இருந்தது. அந்த ஒரு மனிதனுக்கு வந்து எல்லா வித்தையும் கத்து வச்சிருந்தான். இப்போ இந்த தடம் மாற்றதுனால, இன்றைய காலகட்டத்தில ஒரு இளைஞன் வந்து அவன் கல்விய முழுமைப்படுத்தணும்னா, அவன் என்ன செய்யணும்? எப்படி அவன செலுத்திக்கணும்? ஓகே. நீங்க சொன்னீங்கன்னா ஓகே. ஸோ முந்தைய காலகட்டங்கள்ல குருகுலம் அப்படிங்கிறது இருந்தது. இன்னைக்கு ம். நம்ம பள்ளி, கல்லூரி போல குருகுலம் அப்படிங்கிறது இருந்தது. குருவானவர் எல்லா வித்தையும் கத்தவராக இருந்திருப்பார். ஏதாவது ஒரு சில விஷயத்துல அவருக்கு நிபுணத்துவம் அப்படிங்கிறது இருக்கும். பட் ஆன் அன் ஓவரால் நோட் அவருக்கு வந்து நம்மளுடைய கலாச்சாரத்தின்படி பார்க்கும்பொழுது 64 கலைகள் அப்படின்னு இருந்தது. 64 கலைகளும் வந்து பெரியவர்கள் கற்று வைத்திருந்தார்கள். அப்ப அவர்கள நாடி வரக்கூடிய மாணவர்களுக்கு 64யும் கத்து தந்தாங்களான்னு நம்ம கேள்வி கேட்கணும். ஓகே. ஆனா எல்லாருக்கும் 64 கலைகள வந்து அவர்கள் கற்று தரல. அது வந்து நாட்டை காக்கக்கூடிய அரசனுக்கும், அரசனுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் தான் அது வந்து தரப்பட்டது. ஏன்னா, அவனுக்கு எந்த வகையில ஆபத்து வரும்னே சொல்ல முடியாது. அதனால அவனுக்கு எல்லா விதமான கலைகளும் கற்று தரப்பட்டது. அத தவிர்த்து ஒரு சாமானியன் ஒரு குருகிட்ட போய் ஒரு பாடம் கத்துக்க போறாங்க அப்படின்னு சொன்னா, அவனுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத முதல்ல குரு தெரிஞ்சுகிட்டு, அதற்குண்டான ஒரு கலைய வந்து அவன் நிபுணத்துவம் அடையிற வரைக்கும் அவர் கத்து தருவார். இதுதான் வந்து அந்த ஒரு ஸ்ட்ரக்சரா இருந்தது. அதற்கு மீறி அவனுக்கு திறமை இருக்குங்கால், அத வந்து குரு வந்து பார்த்திருந்தாரு அப்படின்னு சொன்னா, அதற்கப்புறம் ஒரு சில விஷயங்கள அடிஷனலா கத்து தருவாங்க. அப்படி வந்து அவருடைய ஆயுட்காலத்தில அப்படியே ஃபில்டர் பண்ண, ஒரு நல்ல பக்குவம் வாய்ந்த ஒரு சீடன வந்து தேர்ந்தெடுத்து, தனக்கு அடுத்த ஒரு குருவாக அவன நியமிக்கிறது அப்படிங்கிறது ஒரு வழக்கமாக இருந்தது. இது மட்டும் இல்லாம, நிறைய முதிர்ச்சி அடைந்த ஒரு சீடர்கள வந்து பல இடங்களுக்கு அனுப்பி வைத்து, இந்த கலைகளை வந்து பரப்புவது அப்படிங்கிறது ஒரு நோக்கமாக அவர்களிடம் இருந்தது. இன்னைக்கு வந்து அதனுடைய பெயர் ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு ம். நம்ம சொல்றோம். இல்லையா? அப்போ என் தேவைக்காக தான் நான் குருவிட்ட போனேன். அந்த தேவை வந்து அந்த குருவிடம் பூர்த்தி செய்யப்பட்டது. அது வெளி வந்துருச்சு. இது எப்படி ஆயிடுச்சு இன்னைக்கு அப்படின்னு சொன்னா, அவன் என்ன பண்ணான்னா, ஒரு திறமைய வளர்த்துட்டு,
திறமையை வைத்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை சரி செய்து கொண்டான். இதுதான் அவ்வளோதான். வேற ஒண்ணும் இல்ல. அப்படி இல்லாம இன்னொரு கேட்டகரி இருக்கு. ஆர்வத்திற்காக போய் கத்துக்குவாங்க. என்ன வேலை கிடைக்குதோ செய்யலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களும் உண்டு. மீனிங் இன்னைக்கு நம்ம ஸ்போர்ட்ஸ் இருக்கு. இப்ப இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் இருக்கு. அது என்னுடைய ஆர்வம் தான். ஆனா என்னுடைய வேற ஏதாவது ஒரு பொழப்ப பார்க்கறதுக்கு நான் போவேன். இதுபோலவும் குருமார்கள் கற்றுக் கொடுத்தது உண்டு. அன்னைக்கு எல்லா காலத்திலும் காசுங்கிறது மனுஷனுக்கு வேணும். காச வந்து பைத்தியகாரத்தனமா வந்து அன்னைக்கு யாரும் பார்க்கல. ஒரு வித்தைய தன்னுடைய நேர்மையான ஒரு விருப்பத்திற்காக வித்தைய கத்தாங்க ஒண்ணு. இல்ல நான் இத கத்துக்கிட்டு இதனால நான் வந்து ஒரு பணம் சம்பாரிக்கணும்னு விருப்பப்பட்டா, அதற்காகவும் நேர்வடையாவே இதற்கு தான்னு சொல்லிட்டு அவங்க கத்துக்கிட்டாங்க. அப்போ அதுல வந்து இன்னும் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நிபுணத்துவம் பெற்று பெற்று அந்த பொருளை ஈட்டும் பொழுது இப்ப இந்த குரு என்ன சொல்லுவார்? இதை வைத்து நீ பொருளை ஈட்டும்போது, பொருள் ஈட்டுவதற்குண்டான சத்திய நெறிமுறைகள் எல்லாத்தையும் அவர் கத்து தருவார். அவன் அதுபடி தான் நிப்பான். எதுல தொல்காப்பியத்துல தான் நெனைக்கிறேன். அந்த பாட்டு எனக்கு ஞாபகம் இல்ல. எப்படி அதனுடைய சாரம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு வணிகனானவன் எப்படி இருக்கணும்னா, நிறைய கொடுத்து குறைவாக பெறக்கூடிய ஒரு மனோநிலை படைத்தவனாக ஒரு வணிகன் இருக்கணுமா. குறைவா தான் காசு வாங்கிக்குவான். ஆனா கொடுக்கக்கூடிய பொருள மனசார நிறைவா குடுப்பானாம். பெற்றுக்கொண்ட பொருளுக்கு மீறி அந்த பொருள குடுப்பானாம். அப்ப இது போல தான் நம்மளுடைய ஆட்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க. பின்ன காலமாற்றம், சூழல், நிறைய போர் நடந்தது. இல்லாமைங்கிறது வந்தது. இல்லாமையிலன்னு மக்கள இருக்கவே வச்சாங்க இல்லாமையில. இதுக்கு பண்ணும்பொழுது தான் தனக்கு, தன்னுடைய குடும்பம்னு பாதுகாக்கும் பொழுது, பொருள் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா போச்சு. நெறைய ஒரு சைக்காலஜிக்கலா நம்மகிட்ட வந்து ஒரு இம்பாக்ட் இன்னைக்கு எங்க கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு அப்படின்னு சொன்னா, காசு, பணம் மட்டும் தான் எல்லாமே. காசு பணத்துக்காகத்தான் நான் படிக்கவே போறேன் அப்படிங்கிற மாரி ஆயிப்போச்சு. ஆனா கல்வி அதற்காக அல்ல. கல்வி அறிவை மேம்படுத்திக் கொள்வதற்காக. அந்த அறிவை வச்சு நீ என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போ ஒரு பிசிக்ஸ் கோல்டு மெடலிஸ்ட் வாங்கினவன் குண்டு தயாரிக்கிறான்னு சொல்றாங்க. அதே பிசிக்ஸ் கோல்டு மெடலிஸ்ட் வாங்கினவன் நோபல் பிரைஸும் வாங்குறானே! இல்லையா? அறிவு ஒண்ணு தான். அது நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோங்கிறது இதுதான் இருக்கு. இன்னைக்கு வந்து அந்த புரிதல் குறைஞ்ச ஒரு நிலைக்கு போயிடுச்சு. ஸோ இது சரியா, தவறான்னு இல்ல. காலம் அப்படி. அப்படி ஆயிப்போச்சு. சரிண்ணா. இப்போ நிபுணத்துவம் சொன்னனால நான் இந்த கேள்வி வைக்கிறேன். இப்போ ஒருத்தன் ஒரு கலைய கத்துக்கிறான்னா, அதுல அவனோட நிபுணத்துவம் வந்து அவன் எப்படி அதுல அடைவான்? முதல்ல வந்து ஆசிரியர் கற்றுத் தரக்கூடிய அந்த ஒரு இது கல்வி கல்வி ஞானம். அடுத்தது இவனுடைய கேள்வி ஞானம். ம். எதெல்லாமே முதல்ல வாத்தியார் சொல்றத பூரணமா முதல்ல கேட்டுக்கணும். ஏன்னா நமக்கு இப்போ வரைக்கும் எதுவும் தெரியல. அதனால எல்லாம் கேட்கும் பொழுது, கேட்டதற்கு பின் நமக்கு வந்து சந்தேகங்கள் அப்படிங்கிறது நம்மகிட்ட வரும். ஸோ முதல்ல கல்வி ஞானம். அடுத்தது கேள்வி ஞானம். இவன் கேட்கறதுனால. அடுத்தது இவன் படிக்கணும் எடுத்து. இத படிக்கிறதோட மட்டும் இல்லாம, தனக்கு ஒப்பானவர்கள் கூடயும், தன்னை விட உயர்ந்தவர்கள் கூடயும் இவங்க வந்து ஒரு அம் அளவலாவி இருக்கணும். வாதத்திற்கு போகக்கூடாது. வாதம் வேற, அவர்களோட கருத்து பரிமாற்றம்ங்கிறது வேற. இவன் கருத்து பரிமாற்றத்தில இருக்கணும். இதனால இவனுடைய அறிவு அப்படிங்கிறது முதிர்ச்சி அடையும். இது போக, இத கொண்டு வந்து இவனுடைய வாழ்க்கையில பொருத்தி பார்க்கணும். இந்த பொருத்தி பார்க்கும் பொழுது, அ அனுபவ பாடம்ங்கிறது ஒண்ணு கிடைக்கும். இத்தனையும் சேரும் பொழுது ஒரு மனிதன் வந்து ஒரு துறையில வந்து முழுமையை வந்து அடையறான். இப்படி இருந்தாலும் கூட ஔவையார் என்ன சொல்றாங்க? "கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவுன்னு." இது மொத்தமா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னே இல்ல. ஒரு விஷயத்துக்கே நம்ம ஆழம் போக, போக, போக அதற்கு முடிவு வரவே வராது. ம். எவ்வளோ தூரம் வேணாலும் போலாம். கடைசியா எங்க போய் நிக்கும்? பிரம்மம்னு போய் நிக்கும். அதுவரைக்கும் நீ தேடலாம். அதுக்கு உள்ள போலாம். ஸோ, அதனால இப்படி தான் ஒரு மனிதன் ஆனவன் வந்து நிபுணத்துவம் பெறுகிறானே தவிர, ஒரு ஒரு டிகிரி வாங்கிட்டேன், சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன் அப்படிங்கிறனால அவன் வந்து நிபுணத்துவம் பெறுவது இல்லை. இப்போ ஒரு மலையோட உச்சி ஏறுறதுன்னா, அதோட பல வழிகள் இருக்கு. நம்ம ஒரு வழியில போலான்னு ஒரு டைம் சொல்லியிருக்கீங்க. அன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கும்போது, ஒரு கலை இப்ப கத்துக்கிறான்னா, அதோட 5 விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி, 5 பக்கங்களும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. இப்போ இதுவும் அது கொஞ்சம் முரண்பாடா இருக்கே! 5 பக்கம் தெரிஞ்சுக்கணும்னு என்ன சொன்னேன்? நான் என்ன அன்னைக்கு விளக்கம் சொன்னேன் நான் ஆ. ஞாபகம் இல்ல. இப்ப வந்து ஆ நான் ஒரு ட்ராயிங் ஓகே. 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 அத வந்து கத்துக்கிறேன். அதுல வந்து அந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஃபர்ஸ்ட் கத்துக்கணும். அப்புறம் அதுல சில வேரியேஷன்ஸ், ஆர்ட் வேரியேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த ஆர்ட் வேரியேஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் எல்லாத்தையும் கத்துக்கணும். ஓகே. அது எல்லா பக்கமுமே தெரிஞ்சிருக்கணும். ஓகே. அப்பதான் அந்த கலையோட முழு நோக்கம் என்னன்னு நமக்கு தெரிய வரும்னு சொல்லியிருந்தீங்க. ஓகே. இப்போ அந்த மாரி நம்ம ஒரு உச்சிய அடையறோம். ஆனா, இங்க ஒரு மலையோட உச்சி அடையறக்கு நம்ம ஒரு வழி போனாலே போதும் இல்லையா? ம். அப்ப இதுக்கும் அதுக்கும் என்ன ஓகே. வகுப்பு வேறுபாடுன்னு சொல்லுங்க. இப்போ ஒரு இதுக்கே வரேனே, ஒரு ம். சிலம்பம் ம். பயிற்சிகள் ம். இருக்கும். இப்போ வந்து
நம்மளுடைய இந்த கொங்கு மண்டலத்துக்குன்னு ஒரு வகையான சுத்து வரிசை இருக்கு. இதே மதுரை பக்கம் போனோம்னா சுத்து வரிசை மாறும். நாமக்கல், நாகர்கோவில் பக்கம் போனோம்னா சுத்து வரிசை மாறும். இப்போ நான் வந்து இங்க கொங்கு மண்டலத்தில இருக்கேன். கொங்கு மண்டலத்துக்குள்ளேயே ஒரு ஒரு வாத்தியார்கிட்ட ஒரு மாதிரி சின்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஆ இப்ப நான் அந்த சிலம்பத்தில கொங்கு மண்டலத்திற்குள்ள இருக்கக்கூடியதில மட்டும் பயிற்சி பண்றேன். என்னை அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணி இறங்கி என்னுடைய நாள் பொழுதும் நான் வந்து அதிலேயே என்னை வந்து மூர்க்கத்தனமாக ஈடுபடுத்திக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா, இதர சுத்து வரிசை கொண்டவன் என்கூட நாளைக்கு ஏதாவது ஒரு போட்டிக்கோ, எதுக்கோ ஒரு போருக்கோ வரும்பொழுது, அவனால என்னைய தோற்கடிக்கவே முடியாது. ஏன்னா நான் 1ல அதிகப்படியான ஆழம் கண்டுட்டேன். அகலம் பார்க்கல. ஆனா ஆழம் கண்டுட்டேன். என்ன ஆனாலும் சரி, என்னால என்கிட்ட இருக்கக்கூடிய கலைய வச்சு என்னால என்னைய தற்காத்துக் கொள்ள முடியும். இந்த கலை என்னை காக்குங்கிற அளவுக்கு நான் வந்து மாறிட்டேன். அது ஒரு வழி. ஒரு வகையா அந்த கலைய அப்ரோச் பண்ணக்கூடியதற்குண்டான ஒரு வழி. அப்படி இல்லாம, பல முறைகளும் இப்போ கொங்கு மண்டலத்தில இப்படியா? கொங்கு மண்டலத்துக்குள்ளேயே என்னென்னலாம் இருக்கு? இதர இடங்கள்ல என்னென்னலாம் இருக்கு? அதையெல்லாம் சென்று கற்றுக்கொண்டு, அதிலயும் முடிந்த அளவுக்கு அவனுடைய ஆழம் காணக்கூடிய அந்த ஒரு நிலை அப்படிங்கிறது. அதிலயும் இருக்கக்கூடியதும் ஒரு வழிதான். இது 2மே எல்லாத்துக்கிட்டயும் சொல்ல முடியாது. இது அவரவருடைய ஆர்வத்த பொறுத்தது. இப்போ ஒருத்தனுக்கு வந்து எனக்கு 1 போதுங்க. அதனுடைய நான் ஆழத்த பார்த்துர்றேன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் உண்டு. அவன விட்டுறணும். ஓகே. சந்தோஷமா இரு. அதனுடைய எல்லைய கண்டுரு. அப்படி இல்லையா, பல வகையும் கற்றுக்கொண்டு வரும்பொழுது, அவன் கடைசியில என்ன சொல்லுவான்? எல்லா வித்தையும் கத்துக்கும்போது, அவன் கடைசியில என்ன வருவான்னா, ஓஹோ! இப்ப எல்லா இடத்துலயும் வந்து சுத்துனா இப்படிதான் சுத்தப் போறாங்க. ஓ! கால் இப்படி இப்படி மாறுது. இப்ப இதற்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுது, ஓ! இதனால தான் இது மாறுச்சா? இதனால தான் இது மாறுச்சா? அப்ப அந்த கலையினுடைய நுட்பம் தெரிஞ்சுக்கிறான் பாத்தியா? ஒரு கலையில ஆழம் பார்க்கலாம். அந்த ஒரு கலையில அவன அதுக்கப்புறம் பீட்டே பண்ண முடியாது. ஆனா, இந்த எல்லா வகையிலயும் போறவன் வந்து ஆராய்ச்சி நோக்கு கொண்டவன். அவனுக்கு வந்து கலையினுடைய ஆழம் காணணும்னு அவசியம் கிடையாது. அவனுடைய எண்ணம் வந்து ஆராய்ச்சி நோக்குல இருக்கும். ஏன் இந்த மாற்றம் வந்தது? என்ன காரணத்தினால அந்த மாற்றத்த கொண்டு வந்தாங்க? இது நிலம் சம்மந்தப்பட்டதா? இல்ல ஏதாவது ஆசிரியர் சம்மந்தப்பட்டதா? அந்த சுற்றுச்சூழலுக்கு ஏற்றார் போல அந்த கலை மாறுபட்டதா? இந்த மாதிரி உண்டான சிந்தனைகள் அவனுக்கு வர ஆரம்பிக்கும். அப்போ இத வந்து அப்போ இதுக்கு இப்படி இருக்கா? இப்படி இருக்கா? இப்படி இருக்கா? அப்போ அது எல்லாத்தையும் படிப்பான். அப்போ அவன் ஜியோகிராஃபி படிச்சிருப்பான், ஹிஸ்ட்ரி படிச்சிருப்பான், அவன் வந்து அந்த கலையினுடைய நுட்பம் படிச்சிருப்பான். அதற்குண்டான உடல் மாற்றங்கள்லிருந்து இங்கே போய் ஒரு வரிசையில ஒரு அடி விழுந்ததுன்னா, மாற்று ஒரு வரிசையில ஒரு அடி விழுகும்பொழுது, அதனுடைய இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு அவன் தெரிஞ்சிருப்பான். ஸோ அவன் வந்து சகல விஷயத்தையும் அப்படியே பூரணமா கத்திருப்பான். இதுதான் குருவினுடைய இலக்கணம். ம். இதுதான் குருவினுடைய இலக்கணம். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் தான் குருவாக மாறுவாங்க. ஆனா, அந்த ஒரு நிலையிலேயே ஆழங்காணக்கூடியவன்கள் அப்படியே இருப்பாங்க. போர் வந்தா அவன் வந்து நல்லா தன்னை தற்காத்துக்குவான். பிறரை இது பண்ணக்கூடிய அந்த ஒரு திறன் இருக்கும். இந்த குரு நோக்குல இருக்கக்கூடியவர்களுக்கு தான் இந்த ரிசர்ச் சைடுக்குள்ள எல்லாத்துக்கும் போகக்கூடியது. எத நம்ம அப்ரோச் பண்றது நம்ம கையில தான் இருக்கு. ஏன்னா நீங்க என்கிட்ட ஒரு டைம் சொல்லியிருக்கீங்க. "அகலக்கால் வைக்காதடா, ஆழக்கால் வைன்னு" ஆமா, நெறைய டைம் சொல்லியிருக்கீங்க. ஆமா. அது ம். வந்து உனக்குன்னு டெய்லர் மேடு. உனக்காக சொன்னது. ஓகே. அது வந்து அந்த ஒரு விஷயத்திற்கு ஆழம் காணு அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா, இப்ப நீ வந்து அந்த கலையில ஒண்ணும் ரிசர்ச் பண்ண போறதில்ல. இல்லையா? ம். நீ வந்து உன்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் வேற. ஆனா, உன்னுடைய ஆர்வத்திற்காக ஒரு கலைய கத்துக்க போகும்பொழுது, இப்பத்திக்கு எனக்கு இந்த கால சூழலுக்கு இந்த இடம் இங்க தான் இருக்குன்னா, அதுல ஆழம் காண்டுக்கலாமே. என்ன வாழ்க்கை மாறும்பொழுது இன்னொரு இடத்திற்கு நம்ம புலம்பெயர்றோம் ம். அப்படின்னா, அங்க போம்போது ஒரு ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா, அத கத்துக்கிட்டு போப்போறோம். திரும்ப சொல்றேன். நம்ம அதுல ரிசர்ச் பண்ண போறதில்ல. பண்றேன்னு நீ ஏதாவது சொல்லியிருந்தேன்னா, இதுதான் என் பொழப்புன்னேன்னா, போ போ ஊரெல்லாம் சுத்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோன்னு சொல்லியிருப்பேன். உனக்கு டெய்லர் மேடா அது தேவையில்லைங்கிறனால ஆழங்கான்னு சொன்னேன். என்ன போலயே நெறைய பேர் இருப்பாங்கன்னு நம்புறேன். ஓகே, ஏன்னா, இப்போ இந்த பாலிமேத்ன்னு சொல்றாங்க இல்லையா இன்னைக்கு. ஓகே. ஆ அவங்கள பத்தி ஆராய்ச்சி பண்ணும்போது, அவங்க வந்து இந்த மாரி எல்லா விஷயத்திலயுமே தேர்ச்சி பெற்று இருப்பாங்க. ம். அப்போ YouTubeல நெறைய போய் பார்க்கும்போது என்ன தெரிய வந்ததுன்னா, அவங்க எல்லாரும் இந்த மாரி தான் எல்லாத்தையும் கத்து வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த எல்லா இதுலயும் தெரிஞ்சிருக்கும். அங்கருந்து ஒரு எழுப்பப்பட்ட கேள்வி தான் இது எனக்கு. ம், ம். இப்ப நம்மளுடைய விருந்தினரான ஆசான் ம். அபூபக்கர் ஆ. சித்திக். அவர் பார்த்தோம்னா, இப்ப நானும் அ அபூபக்கரும் பார்த்தோம்னா, பள்ளி பருவத்திலிருந்தே வந்து எங்களுடைய குருவான மறைந்த திரு பாலச்சந்திர மேனன் அவர்கள்ட்ட தான் போய் அ களரி பயிற்சி பண்ண போனோம். பின்ன கால சூழல் என்னுடைய நோக்கம், விருப்பம்ங்கிறது வேற இடத்துல இருந்தது. நான் அத அப்படியே அதிலிருந்து நின்னுட்டேன். ஆனா, ஒரு ஆசானா சித்திக் வந்து நெறைய ஆழம் கண்டாங்க. இப்போ நம்ம என்ன சொல்லலாம்? இப்ப நம்மளுக்கு ஷாலின் கங்ஃபூ அப்படின்னு தெரியும். அவன் என்ன சொல்லுவான்? நெறைய மிருகங்கள், பூச்சி வகைகளினுடைய அந்த அந்த ஸ்டான்சஸ்
அத வச்சு அவங்க வந்து ஒரு ஒரு கலைய கத்துருப்பாங்க. நம்மகிட்டயும் அப்படி எல்லாம் இருக்கு. ம். சிம்ஹதாரி, ம். கஜதாரி, ஆ எனக்கு அந்த 2 தான் மலையாளத்தில அந்த பேர் ஞாபகம் இருக்கு. பாம்பு போல, அதற்கப்புறம் புலி போல இருக்கக்கூடியது. ம். காத்துலயே டிராவல் பண்ணிட்டே இருப்பானுங்க. ஒரு உந்து உந்துனான்னா, ஃபியூ செகண்ட்ஸ் அவன் காத்துலயே மேல ரொட்டேட் பண்ணிட்டே இருப்பான். ம். அவன்ட்ட இருந்தெல்லாம் தப்பிக்க முடியாது. உன்னால அவனுடைய மூவ்மெண்ட்ட ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ம். நம்மகிட்ட தாரி இருக்கு. தாரி இருக்கு. பயட்ட தெரியாது. அந்த ஒரு சூழல் இருக்கு. ஆனா, இப்போ வந்து அந்த மாதிரி சொல்லித்தர, கற்றுத்தர ஆசான்மார்கள் இல்ல. கற்று கொள்ளுவதற்கு மக்களினுடைய ஆர்வமும் இல்ல. அதெல்லாம் அவ்வளோதான் அப்படியே போயிரும். ஸோ, அதனால இதுபோல தேடி போகலாம். வித்தைய கத்துக்கலாம். ஆனா, ஆழம் காணவே முடியாது. ம். இன்னொன்னும் சொல்லியிருந்த இது பக்கர்னு தான் சொன்னாங்கன்னு நெனைக்கிறேன். அந்த காலத்தில வந்து பயட்டும்போது தாமரை இல மேல ம். நின்னு பயட்டுவாங்க. அவங்களோட ம். காலோட அடர்த்தி வந்து அந்த அளவுல இருக்கும்னு சொல்ட்டு. இன்னைக்கு வந்து அந்த மாரியெல்லாம் பயட்டுருக்க முடியுமா? இல்ல முடியாதுன்னு ஒண்ணும் இல்ல. அந்த ஆ வித்த தெரியல அவ்வளோதான். வித்த தெரியும். எந்த கால சூழல்லயும் வந்து நம்மளுடைய நிலை மாறப்போறது வித்த தெரியல. வல்லப்பட்டை அப்படிங்கிறது வந்து அந்த தாமரை இலை மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு பாசாரம் போல இருக்கும். அது மேல அவன் நின்னு பயட்டிக்கிட்டு இருப்பான். ம். அப்போ எப்படி அந்த தண்ணி வந்து அவங்க எந்த அளவுக்கு சொல்லுவாங்கன்னா, அந்த தண்ணி அசையாம அப்படியே ஏன்னா அது அழுத்துனோம்னா அது உடைஞ்சு உள்ள போகும். அந்த தண்ணி மேல இருக்கக்கூடிய ஒரு மைல்டு லேயர் மாரி தான் அது இருக்கும். அது மேல நின்னுட்டு இருப்பான்னா, அப்போ அவனுடைய அந்த ஸ்பிரிட் கண்ட்ரோல் எந்த அளவுக்கு இருந்தது. அந்த ஆன்மா மேல அவன் கொண்ட பலம். அப்போ ஆன்ம பலம் கூடுனதுனால, இந்த உடல் அவன் சொன்னது எல்லாத்தையுமே கேட்டது. இயற்கையோடு ஒன்றியே இருந்திருந்தான். அவன் வந்து கால ஊனணும்னு அவசியமே கிடையாது. அப்படியே அந்த காத்தோட இருந்தான். அப்படி ஒரு சமுதாயமே வாழ்ந்திருக்கு. வடக்கன் வல்லபட்டா களரிங்கிறதே அப்படிப்பட்டவர்கள் தான். ஆனா, இன்னைக்கு எங்க போச்சு அது எல்லாமே? அந்த கலை தெரியல. ஆம், எங்க குரு பாலச்சந்திர மேனனுடைய தாய்மாமன். நான் சொல்றது ஏறத்தாழ அதிகபட்சமே வந்து ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி தான். ஏன்னா, கேரள சம்பிரதாயம், தாய்மாமன் சம்பிரதாயம் தான். அப்போ அ எங்க குருக்களுக்கு அவருடைய தாய்மாமன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்படி கையில ஒரு சொட்டு தண்ணி ஊத்திக்குவாராம். இப்படியே பார்த்துட்டே இருப்பாராம். கை இப்படி கீழ இருக்கு பாரு, தண்ணி அங்கேயே நின்னுட்டுருக்குமா. ம். நீர்த்தம்பனம். இன்னைக்கு எங்க போச்சு அது எல்லாமே? ம். 150 வருஷம் தான் ஆச்சு. காணாம. ம். ஸோ கலைகள் வந்து அழிஞ்சிட்டு, அழிஞ்சிட்டு போகுது. ஆ மந்திர களரி அப்படிங்கிறது இருக்கு. மந்திர களரி இன்னைக்கு இல்லையே. எங்க போச்சு மந்திர களரி? அவன் வந்து ஒரு வகையான கஜ வடிவத்தில உட்கார்ந்து, சிம்ஹ வடிவத்தில அந்த மாரி ஒரு ஒரு வடிவங்கள்ல அமர்ந்து ஒரு வகையான மந்திரத்தை சொல்லி, அது உருவேத்தணும் முதல்ல. அந்த மந்திரத்தை சொல்லி, ஒரு சில ஒரு ஒரு சில அடிகள் முன்பின் சென்று வரும்பொழுது, அவன சுத்தி ஒரு வகையான ஒரு எனர்ஜி ஃபீல்டு கிரியேட் ஆயிரும். அதற்குள்ள யார் வந்தாலுமே அவனுக்கு புத்தி பேதலிச்சு போயிரும். ம். இது மாதிரி நிறைய இது நான் சொல்றது ஒரு வகை மந்திர களரியில. இதுபோல நிறைய வகைகள் இருக்கு. இன்னைக்கு அதெல்லாம் எங்க போச்சு? ம். காலம் செல்ல, 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 செல்ல அதெல்லாம் அழிஞ்சுகிட்டே வந்துகிட்டே இருக்கு. அம் நம்ம வந்து செருவடின்னு முச்சான்னு சொல்லுவாங்க. செருவடி பிச்சோடுக்கு இருக்கும். ம். கைக்கு உள்ள இருக்கும். கைக்கோல்ன்னு. இவ்வளோ பெருசு தான் இருக்கும். கைக்குள்ள இருந்ததுன்னா நமக்கு தெரியவே தெரியாது. ஒரே 1 அடி பாக்ஸு. நம்ம வந்து இப்படி கால் இப்படி வச்சோம்னா, இந்த காலுக்குள்ள தான் இருக்கும் அந்த ஒரு பாக்ஸு. அந்த பாக்ஸுக்குள்ள இப்படி 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 திரும்பிட்டே இருப்பானுங்க. ஒரு 100 பேர் நின்னாலுமே, அந்த 100 பேருக்கு உள்ள அவன் அப்படி உள்ள போய் இப்படி வெளிய வந்து ம். சுத்தி வந்துருவான். அவன் கையில இருக்கக்கூடிய அந்த கோல் வந்து இவ்வளூண்டு தான் வெளிய நீட்டிட்டு இருக்கும். தட 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 தடன்னு இவன் எங்க போறான், வரான்னு யாருக்குமே எதுவுமே தெரியாது. எல்லாம் செத்து போயிருவானுங்க. எங்க போச்சு இன்னைக்கு அந்த கலை எல்லாமே? காணோம். இல்ல. கைவிட்டுட்டு. போச்சா? இது நடக்கிறது தான். ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல. ஏன்னா, அடுத்து தலைமுறையின கடத்துறதுக்கு நல்ல மக்கள் இல்ல. கால சூழல் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? இப்படி நம்மளுடைய இனம் வந்து ஏகப்பட்ட கலைகளை இழந்திருக்கு. அப்படி இன்னைக்கு ஏகப்பட்ட கலைகள இழந்திருக்கோம். ஆனாலும் நமக்கு அந்த வீரியம் இருக்குங்கிற பட்சத்தில, நம்ம எத நோக்கி நம்மள செலுத்த வேண்டியதா இருக்கு? நீடு தான். நீட திரும்பவும் பொறுத்து. சொல்றேன். நீடு தான். இன்னைக்கு நம்ம வந்து கலை மீது கொண்ட இப்ப நானும் பக்கரும் பழட்டினோம். கண்ணூர்லேருந்து 2 பசங்க வந்தாங்க. ஒருத்தன் பேரு அவினாஷி, இன்னொருத்தன் பேரு என்னமோ ஏல தான் அவனுடைய பேர் வந்தது. அவனுக்கு கூட நம்மனால நிக்கவே முடியாது. ஏன்னா, அங்க கண்ணூர்ல களம் எப்படின்னா, பயட்ட நீ ப ச குருக்களே எனக்கு சாவு வருது. செத்தாலும் பரவால்ல பழட்டிட்டு சாவுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட்னஸ் இருக்கும். அவனுடைய அந்த ஒரு அழகும், அந்த ஒரு நயமும், அத பயட்டக்கூடிய விதமும் அவன் அப்படி மிருகம் மாரி இருப்பான் ஆமா, அந்த நீங்க அந்த நேரத்துல. சொன்னீங்க. ம். சிறுத்து போய் சிலர் கசங்க ஆமா.
மிருகம் மாரி இருப்பான். அவன்ட்டலாம் நிக்கவே முடியாது. ஆனா இருக்காங்க. பட் அந்த பழமையோட நம்மனால பொருத்தி பார்க்க முடியாது. பழமை போனது போனது தான். ம். நீ ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல. சின்ஸ் கலரின்னு பேசும்போது நான் இத முன்வைக்கிறேன். பக்கர்னா வந்து பேசும்போது, அ மல்லர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு மேல தளபதி இருந்தாங்க. அப்புறம் அரசன் இருந்தாங்க. அப்படின்னு சொன்னாரு. இப்போ அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த வேற்றுமைய நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன். எனக்கு ஆழமா தெரியல. ஆனா ஒரு அ குருக்களிடம் பேசும்பொழுது அவர்கள் சொன்னது என்னன்னா, அரசனுக்கு வந்து எல்லா கலைகளும் தெரியும். ஆ எந்த விதமான ஆயுதமும் இல்லாத ஒரு சூழல் வந்தாலும் கூட, அரசன் தன்னை தற்காத்துக் கொள்ளக்கூடிய அந்த ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும். அவனுக்கு முதல்ல ஒரு வாள் தான் உடைவாள் ஒரு வாள் தான் வச்சிருப்பான். அதுவும் இழந்தால் வெறுங்கையில வந்து மற்போர் செய்யக்கூடிய அந்த ஒரு நிலை அப்படிங்கிறது அரசனுக்கு இருக்கும். ஒரு படி கீழ தளபதி இருப்பான். அதுக்கு ஒரு படி கீழ மந்திரி இருப்பாங்க. அதற்கு அப்படியே கீழ வர வர படையாட்கள் இருப்பாங்க. படையாட்கள்ல வேல் கொண்டவன் ஒருத்தன் இருப்பான். இது அம்பும் இதுவும் வச்சிருக்கவன் இருப்பான். வாளும் கேடயம் வச்சிருக்கவன் இருப்பான். ஸோ அது அதில அவரவர்களுக்குன்னு ஒரு ஒரு நிலை வச்சிருப்பாங்க. இது கீழிருந்து மேல வரைக்கும் மருத்துவம் முதற்கொண்டு எல்லாம் தெரிந்தவன்னா அரசன் ஒருத்தன் மட்டும் இருப்பான். ஏன்பா இந்த பாகுபாடு பார்த்தீங்க? அது பாகுபாடு இல்ல. அரசனுக்கு கடைசியாக அவனுக்கு வரக்கூடிய துன்பம் எங்கேயாவது அவனுடைய தளபதியே அவன கொல்றதுக்கு வந்துட்டான்னா, ம். இல்லையா? அப்ப தளபதி தன்னுடைய எல்லா வித்தைகளையும் பயிற்சி பண்ணும் பொழுது பயட்டும் பொழுது, அரசனும் அதுக்கு ஈக்குவலா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். ஒரு கட்டத்தில அவன டிஃபீட் பண்ணியே ஆகணும்னா, அவனுக்கு தெரியாத ஒரு வித்தைய போட்டு தான் அவன இது பண்ண முடியும். அரசன் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு வேற வழி இல்லையே. அந்த ஒரு ஒரு வித்தை அவனுக்கு அதிகமா தெரிஞ்சே ஆகணும். இப்படி கொடுக்க போக, பிற்காலத்தில வந்து என்ன ஆயி போச்சு, எல்லா கலைகளும் 1 1 மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ்ன்னு இன்னைக்கு 64யும் காணோம். அப்படி ஒரு இடத்துக்கு போயிட்டோம் நம்ம. ஓகே. இப்போ மல்லர்கள் பார்த்தோம்னா, அவங்களும் கையில தான் போரிடுறாங்க. அரசன் பார்க்கும்போது அவரும் கையில தான் போரிடுவாரு கடைசில. அப்போ இவங்க 2 பேத்துக்குள்ள என்ன ஒரு படிநிலை வேறுபாடு இருக்கும்? எனக்கு நிஜமாலுமே அதுதான். அந்த அளவுக்கு எனக்கு அதில ஆழமா தெரியல. எனக்கு தெரிஞ்சத சொல்றேன். தவறு இருந்ததுன்னா, கீழ கமெண்ட்ல வந்து இது பண்ணலாம். இல்ல பின்னொரு நாள் கூட பக்கர்ட்ட ஏதாவது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருந்தா கேட்கலாம். தெரிஞ்சத சொல்றேன். அரசனானவன் ஒரு அடிமுறைக்கு வந்து இது பண்றான் அப்படின்னு சொன்னா, அங்க மல்லர்கள் வந்து தன்னை தற்காத்துக் கொள்ளக்கூடிய அந்த நிலையில அவர்கள் இல்ல. அவங்க அடிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. அரசன் வந்து தன்னை தற்காத்துக் கொள்ளவும் செய்யணும். அவன் போர் செய்யணும். அரசனுக்கு வந்து கொல்றது நோக்கம் கிடையாது. மல்லர்கள் கொல்லுவது மட்டும் தான் அந்த இடத்துல நோக்கம். அப்ப அரசனுக்கு வந்து அந்த இடத்துல சைக்காலஜிக்கலாலாம் நெறைய ட்ரெய்னிங் இருக்கும். தன்னை தற்காத்துக் கொள்வது, அங்க திருப்பவும் போரிடுவது, அவன செயலிழக்க வைப்பது. இந்த மாரி நிறைய விஷயங்கள் வந்து அரசனுக்கு தெரியும். மலர்களுக்கு அப்படி தெரியாம இருந்திருக்கலாம். எனக்கு தெரியல. இது வந்து என்னுடைய ஒரு அனுமானத்தின் பேர்ல நான் சொல்றது. ஆன்சர் தப்பா கூட இருக்கலாம். மேபி பின்னொரு காலம் வந்து ம். வாய்ப்பு கிடைக்கும்போது பக்ரட்ட கேட்டு பார்க்கலாம். ஏன்னா, இந்த மாரி விஷயங்கள் வந்து ரொம்ப உன்னதமாக எடுத்து இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மத்தியில செல்லும்பொழுது, நான் தப்பா பதில் சொன்னேன்னா, அவங்க டென்ஷன் ஆயிருவாங்க. ம். எதுக்கு அந்த தேவையில்லாத வம்பு? ஓகே. இப்போ அரசர் வந்து ஒரு அவர்களுக்கு கீழ வந்து நெறைய மந்திரிமார்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே ஒரு ஒரு விஷயத்துல வல்லமை பெற்றவங்களா இருப்பாங்க. ஸ்பெஷலைசேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ அரசர் வந்து அந்த மந்திரிகளுக்கே ஒற்றர் வச்சிருப்பாரு. ஓகே. ஒற்றருக்கே இன்னொரு ஒற்றர் வச்சிருப்பாரு இல்லையா? ஸோ அத பத்தி உங்களோட கருத்து என்ன? இது ரொம்ப அழகா சாணக்கிய நீதியில பார்க்கலாம். ஆ. சாணக்கிய நீதிங்கிற அந்த நூல்ல வந்து, ஆ எப்படி ஒரு அரசன் இருக்கணும்? ம். ஒரு ஒற்றனுடைய இலக்கணம் என்ன? ஆ அந்த ஒற்றர்கள் மக்கள் மத்தியில எப்படி இருக்கணும்? எதிரி நாட்டுக்குள்ள எப்படி இருக்கணும்? அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாத்தையுமே சொல்லியிருப்பார். இப்போ மன்னருக்கு கீழ இருக்கக்கூடிய மந்திரிமார்களோ, தளபதியோ, இல்ல தலைமை ஒற்றனோ, அவர்கள் அரசனுக்கு நம்பிக்கை இல்லாம நடந்துக்குவாங்கன்னு கிடையாது. நல்ல மனிதர்கள் இருந்த காலம் ஆனாலும் சரி, அரசன் 1% அவங்க மீது ஒரு சந்தேகக்கண் வைத்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறது வந்து ஒரு நியதியாக கொடுக்கப்பட்டது. எந்த சூழல்ல ஒரு மனிதனுடைய மனோநிலை எப்படி மாறும்னு தெரியாது. அதனால ஒற்றனுக்கே தலைமை ஒற்றவனுக்கே ஒரு ஒற்றன் வச்சிருப்பான் அரசன். ம். கடைசிக்கு அவனுடைய கால் ஒரு இடத்துல போய் புதைஞ்சிரும். அப்போ இந்த பல ஒற்றர்கள் மூலமாக அவனுக்கு பல தகவல்கள் வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து. ம். அந்த டேட்டாவ பூரா அவன் மண்டைக்குள்ள போட்டு அவன் அலசி ஆராய்ஞ்சு ஒரு அவுட்புட்டுக்கு வருவான். அதுதான் அரசனுடைய பெரும் திறனாக இருந்தது. அரசன பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன நெனைக்கிறோம்? அந்த ஆளுக்கு என்னப்பா பட்டு உடுத்திட்டு, சந்தோஷமா எல்லாம் முன்னாடி யானை பதர, குதிரை படையெல்லாம் போகுது. எல்லாம் அழகிகள் கூட ஜாலியா இருக்கிறாங்கன்னு நம்ம நெனைக்கிறோம். அரசனுடைய வாழ்க்கை ஒரு சாபக்கேடான ஒரு வாழ்க்கை அது. ம். அரசனுடைய வாழ்க்கை. அவன் ஒரு ராத்திரி கூட நிம்மதியா தூங்க முடியாது. அந்த பதவியில இருக்கிறவனுக்கு ஒரு வாய் சோறும் கூட ஒரு நேரம் நிம்மதியா தூங்க கூட முடியாது. அவ்வளவு கடுமையான ஒரு வாழ்க்கை அரசனுடைய ஒரு வாழ்க்கை.
அத்தனையும் ஹேண்டில் பண்ணி அத்தனையும் அவன் மண்டைக்குள்ள வச்சுட்டு இருப்பான். இன்னைக்கு நம்ம காலையில 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சுன்னா, ஸ்ட்ரெஸ்ஸுங்க அந்த மூக்குல இருந்தெல்லாம் நெறைய பேத்துக்கு ரத்தம் வந்துருது பாவம். மயக்கம் போட்டெல்லாம் விழுந்துடுறாங்க. அரசன ஒப்பிடும் பொழுதெல்லாம் இது இது எந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறது? ம். அவன் நாள் பொழுதுக்கும் அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ல இருப்பான். அப்ப அவங்களோட பார்வையெல்லாம் எவ்வளோ விரிவாக்கமா இருக்கும். கரெக்ட்டு, கரெக்ட்டு. அதனால தான் அந்த குருகுலத்தில வந்து உடலுக்கு மட்டும் பயிற்சி கிடையாது. மனதிற்கு தான் அங்க முக்கியத்துவமான பயிற்சி. அந்த ஒரு 16 வயசுல அவன் வெளிய வரும்பொழுது, அவன் அனைத்தும் அறிந்தவனாக இருப்பான். மனம் விரிவடைந்த ஒரு நிலையில இருப்பான். அப்படி இருந்தும் முன்வினை கருமத்தினால் தீய வழி சென்று அழிந்த அரசர்களும் உண்டு. ஆனா, ஒரு ஆசிரியரானவர் எல்லா நல்ல விஷயங்களையும் சொல்லி தந்து தான் அனுப்புவார். இப்படி எல்லாத்தையும் ஒருத்தன் மண்டையில போட்டு இது பண்ண முடியாதுங்கிறதுக்காக தான் மதியுகின்னு சொல்லக்கூடிய மந்திரிமார்கள் வந்து அவர்களோட இருந்தாங்க. தளபதிமார்கள் இருந்தாங்க. ஸோ அவர்களுடைய ஆலோசனையெல்லாம் பெற்றுக்கொள்ளுவான். பெற்றுக்கொண்டு ஒற்றர்களிடம் வரக்கூடிய அந்த ஒரு இது இருக்கும். அதெல்லாம் பெற்றுக்கொள்ளுவான். இது அத்தனையும் வாங்கிட்டு அவன் தனியா ஒரு டிசைன் பண்ணணும் மண்டைக்குள்ள. பண்ணிட்டு தான் அவன் ஒரு முடிவு எடுக்க முடியும். அப்படி தட்டார் புடார்னெல்லாம் ஒரு முடிவு அப்படிங்கிறது எடுக்க முடியாது. ஏன்னா ஒரு முடிவு எடுக்கிறான்னா, தன்னுடைய மக்கள் இப்ப வாழக்கூடிய மக்களும், நாடும், சுற்றுச்சூழல் இப்பொழுதைக்கு ஒரு மாற்றமும். இவனுடைய முடிவுனால எதிர்காலத்தில் என்ன மாற்றம் ஏற்படுங்கிற அளவுக்கு இவன் கணிக்கணும். சும்மா அப்படி டக்குன்னு எல்லாம் ஒரு முடிவு எடுத்துற முடியாது. ரோடு போடுறேன், மரத்த வெட்டியா? இப்படி பண்ண முடியாது. ஏன்னா இன்னைக்கு சூடு அதிகமாகி போச்சா? மரம் இல்லையா? திரும்ப மரம் வைக்கவே இல்லையா? வச்ச மரத்த ஒருத்தனுமே பாதுகாக்கவே இல்லையா? நாடு நாசமா போய்க்கிட்டு இருக்கா? இப்படி அரசன் முடிவு எடுக்க மாட்டான். ஸோ அது தொலைநோக்கு பார்வையில அரசனுடைய எண்ணம் அப்படிங்கிறது இருக்கும். இதெல்லாம் சராசரி நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்ம பார்க்கலாமே. ஏன் போய் அரசன் அப்படின்னு சொல்லாட்டி. ஒரு 2 எடுத்துக்காட்டு சொல்லுங்களேன். குடும்பத்தில ஏதாவது ஒரு இது குழந்தை ஒழுக்கமா படிக்க மாட்டேங்குது. போட்டு அடி அடின்னு அடிச்சு 4 மிதி மிதிச்சா அந்த குழந்தை படிக்குமா? ம். அதுக்கு படிப்பு மேலேயும் சரி, அப்பா அம்மா மேலேயும் சரி வெறுப்பு தான் வரும். அப்ப அது என்ன? ஏன் அதுக்கு வேற என்ன ஒரு விருப்பம் இருக்கு? அப்படிங்கிறது முதல்ல நாம வந்து ஆராயணும். அந்த ஆராய்ந்து அந்த விருப்பத்தின்பால் அந்த குழந்தைய செலுத்தணும். பின்ன அந்த குழந்தைகிட்ட சமாதானமா சொல்லி, "இங்க பாரு சாமி, இது மாரி போலாம். ஆனா இதெல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி இதெல்லாம் படிச்சா தான் நமக்கு வந்து பின்ன ஒரு சப்போர்ட்டுக்கு இருக்கும்." அப்படிங்கிறத குழந்தைகிட்ட பொறுமையா சொல்லணும். ஏன் இதெல்லாம் பண்ணணும்? அந்த குழந்தையினுடைய சைக்காலஜி இப்போ அஃபெக்ட் ஆச்சுன்னா, அவன் தனியா நிக்கக்கூடிய ஒரு சூழல் வரும்பொழுது, அவன் வந்து வெலவெலன்னு ஆன ஒரு சூழல்ல இருப்பான். வெறுப்புணர்வையும், கோபத்தையும், ஒரு மாரி மூர்க்கத்தனத்தையும் கொண்டவனா இருப்பான். இதுக்கு எல்லாத்துக்கும் அப்பா, அம்மா தான் காரணம். ஆனா, அப்பா, அம்மா என்ன சொல்லிருவாங்க, "நான் உன் நல்லதுக்கு தான் பண்ணேன். நீ தான் இப்படி ஆயிட்டேன்ருவாங்க." இவங்க பண்ணுன தப்புனுடைய விளைவு எந்த அளவுக்கு போய் நின்றுச்சு. அத ஒத்துக்கிட்டாலும் பயனில்ல. அவன ஆல்ரெடி அவன் குட்டி சுவர் ஆயிட்டான். அப்போ ஒரு சிறு முடிவு தான். அந்த ஒரு கொஞ்ச நேரத்தில அந்த பொறுமையா அந்த குழந்தைகிட்ட உட்கார்ந்து பேசி, அது விளையாண்டு போல சொன்னா கேட்குமா? கொஞ்சி சொன்னா கேட்குமா? கொஞ்சம் இப்படி சாந்தப்படுத்தி சொன்னா கேட்குமா? இத நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அப்போ ஒரு சின்ன முடிவு மாரி தான் இருக்கும். இதில போய் ஒரு மாற்றமா? ஆமா. 10 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடியது, 20 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வுக்கு, இப்ப நாம இடக்கூட ஒரு வித்து தான் அது அங்க கொண்டு போய் நல்லபடியா நிறுத்தும். ஒரு ஆசிரியர்னுடைய நிலை, சொன்னது கேட்கிற பையன் இருப்பான். கேட்காத பையனும் இருப்பான். ஆனா ஆசிரியர் இருவருக்கும் சமமா பார்க்கிறது ஆசிரியரினுடைய வேலை இல்ல. அவனவன் இடத்துல இருந்து அவன பார்க்கணும். ஏன் படிக்க மாட்டேங்கிறான்? என்ன இது? அப்போ சின்ன சின்ன விஷயத்தையும் நோட் பண்ணணும். அப்பா, அம்மாவாகிறதோ, ஆசிரியர் ஆகிறதோ வந்து சமுதாய கட்டுப்பாடுக்கோ, இல்ல ஒரு காசு பணத்துக்காகவோ கிடையாது. அது வந்து உண்மையாலுமே ஒரு உன்னதமான ஒரு நிலை. அவர்களுக்கு பெரும் பொறுப்பு அப்படிங்கிறது உண்டு. ம். எல்லாமே மனம் சம்மந்தப்பட்டது தான். ஸோ அவர்கள் எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முடிவும் வந்து ஒரு மாபெரும் ஒரு மாற்றத்தை வந்து விதைக்கும் கண்டிப்பாக. இப்போ சின்ஸ் மதியுகின்னு பேசினனால அத முன்வைக்கிறேன். மதியுகிங்கிறவங்க எப்படி இருப்பாங்க? சாணக்கியர் ஒரு மதியூகி, ம். பீர்பால் ஒரு மதியூகி, ம். அ தெனாலிராமன் ஒரு மதியூகி. ம். இவர்கள் தான் நேரடியான ஒப்பீடு. நம்ம வந்து பெரிய விளக்கம் சொல்லணுங்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. இவர்கள் எல்லாம் தான் நேரடியான ஒப்பீடு. ஒரு மதியூகி அப்படின்னு சொல்லக்கூடிய மதியை படுத்தக்கூடியவன். புத்தியினுடைய அ முழு திறனையும் வந்து பயன்படுத்தக்கூடியவர்கள். ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, கழுத்தில கொண்டு வந்து கத்திய வச்சுட்டு, இப்ப நான் உன்னைய கழுத்த அறுத்து உன்னை கொல்லவே போறேன்னு சொல்லி அப்படி ஒரு சூழல். ம். அவ்வளோ ஒரு மூர்க்கனாக இருக்கக்கூடியவன். அவன் எது சொன்னாலும் கேட்க மாட்டான். இப்ப நம்மள கொன்றுவான்னு சொல்லக்கூடிய அந்த சூழல். அவங்கிட்ட இருந்தே தப்பிச்சுருவாங்க. ஏன்னா புத்தி அந்த அளவுக்கு அவர்களுக்கு வேலை செய்யும். அவன் நம்ம எப்படி ஹேண்டில் ஏன்னா அது ஒரு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு சிச்சுவேஷன்ல அதிலிருந்தே அவர்கள்னால தப்பிக்க முடியும். ஸோ அந்த இறப்பினுடைய அந்த எல்லையில நின்னாலும் அதிலிருந்து வெளிய வரணும்னா அவர்கள்னால வர முடியும். அந்த அளவுக்கு அவர்களுக்கு வந்து அந்த புத்தியினுடைய ஆழம் வந்து தெரியும். மீனிங் என்னன்னா, ஹியூமன் சைக்காலஜி நல்லா தெரியும். என்விரான்மென்டல் சுற்றுச்சூழல பத்தி அவர்களுக்கு நல்லா தெரியும்.
ஆ ஆயுதங்கள பத்தி நல்லா தெரியும். ராஜதந்திரங்கள் அவர்களுக்கு நல்லா தெரியும். உடலினுடைய அமைப்ப பத்தி நல்லா தெரியும். எல்லாமே அவர்களுக்கு தெரிந்தவர்களாக இருப்பாங்க. அவங்க போருக்கெல்லாம் போமாட்டாங்க. ஆனா, அந்த போர ஜெயிக்கிறோமா, தோக்கணுமாங்கிற நிர்ணயம் பண்றது அவர்களுடைய கையில தான் இருக்கும். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய நிறைய மதியுகள வந்து அரசர்கள் வச்சிருந்தாங்க அன்னைக்கு. கிருஷ்ணர். கிருஷ்ணர் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மதியுகி. எஸ். அதாவது கிங் மேக்கர். ம். அதாவது இப்போ ஒரு மதியுகி வந்து இத்தன அலாசி ஆராயிரம் டாப் டூ பாட்டம் எல்லாம் பண்றாருன்னா, அவரோட மனமும், சித்தமும் முதல்ல தெளிவு தெளிவா நோக்கோட இருக்கும் இருக்கும். தெளிவா இருக்கும். இதெல்லாம் வந்து சும்மா ஒரு பிறப்புல பாடம் படிச்சு, ஒரு இதுல அப்படியெல்லாம் வர்றதெல்லாம் கிடையாது. அவதெல்லாம் பல பிறப்பினுடைய தொடர்ச்சியினால தான் அவ்வளோ புத்திசாலித்தனமா, அறிவு கொண்டவனாவும் இருப்பான். ம். இங்க அவன் படிக்கிறதெல்லாம் பழச ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு மட்டும் தான் இருக்கும். அவன்ட்ட இயற்கையாகவே அந்த குணம் இருக்கும். இயற்கையாகவே ஒரு சூழலை தன் கைக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு திறன் அப்படிங்கிறது அவனுக்கு படிப்பெல்லாம் அவசியமே கிடையாது. இயற்கையா அந்த திறன் கொண்டவர்களாக அவர்கள் அனுபவ இருப்பாங்க. ரீதியாவே அத எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஆமா. அவனுக்கு தெரியும். அது முன்னாடியே தெரியும் அவனுக்கு. பெருசா அவனுக்கு ஒண்ணும் வித்தைய மீன் குஞ்சுக்கு நீந்த கத்து குடுக்க ம். வேண்டாங்கிற மாரியே இருப்பான் அவன். அ ஓகே. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. இப்போ இந்த குல அடிப்படையில எல்லாத்தையும் பிரிக்கிறாங்க இல்லைங்களா? ஓகே. இன்னைக்கு வந்து அது வேற மாரி சித்தரிக்கப்பட்டிருக்கு. ம். முன்றைய காலகட்டத்தில வந்து ஒரு அரசன் இருக்கும்போது, அந்த குலங்கள் வந்து எப்படி பிரிக்கப்பட்டிருந்தது? ஏன் பிரிக்கப்பட்டிருந்தது? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே. அந்த காலத்துல அது பிரிவு அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்ல. ம். தொழில் செய்தார்கள். அந்த தொழிலுக்கு ஒரு ஒரு கூட்டத்தார் வந்து அந்த ஒரு ஒரு தொழில் ஒருத்தன் முதல்ல செஞ்சிருப்பான். அந்த தொழில் வந்து நல்லபடியாக போம்பொழுது, ஒண்ணா அத அவன் பையனுக்கு சொல்லிக் குடுத்திருப்பான். அடுத்த சொந்தக்காரங்களுக்கு வந்திருக்கும். அப்புறம் அது வந்து அப்படியே பரவ பிறர் கற்றுக்கொள்ள வரும்பொழுது, அந்த தொழில் அப்படியே விரிவடையும் பொழுது என்னாகும்? அவர்களுக்குன்னு ஒரு சட்டதிட்டங்கள் பின் நிறுவுனாங்க. இதெல்லாம் வந்து ஒரு அனுமானத்தில சொல்றது தான். பொருத்தி பார்க்கலாம். நாம ஆராய்ந்து பார்க்கும்பொழுது சரியா வருவதற்குண்டான வாய்ப்புகள் நெறைய உண்டு. அப்போ ஒரு தொழில் நடக்கும்பொழுது, அந்த தொழிலுக்கு பங்கம் விளைவிக்கக்கூடியதாக கற்றுக்கொண்டவர்கள் ஏதாவது ஒரு சில காரியங்கள் செய்திருக்கலாம். "இத செய்யாத, இது செய்யணும், இப்படிதான் பண்ணணும், அப்படிதான் பண்ணணும்." அந்த தொழில் வந்து நலியக்கூடிய நேரம் போயிருந்திருக்கலாம். அப்ப அது ஏன் நலியுது? நலியாம இருப்பதற்கு என்ன வழி? அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதற்கு ஒரு சில சட்டதிட்டங்கள் கொண்டு வந்திருக்கலாம். இப்படி வரும்பொழுது, இந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் இப்படித்தான் இருக்கணும், அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு கொண்டு வந்தாங்க. இது ஒண்ணும் 1, 2 நாள்ல நடக்கக்கூடிய ஒரு இது கிடையாது. சில 100 வருடங்கள் கழியும் பொழுது, அதனுடைய அந்த ஒரு 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 ஸ்ட்ரக்சர் அப்படியே ஃபார்ம் ஆகும்பொழுது, அனுபவ ரீதியாக மனிதன் வந்து அடுத்தடுத்த நிலைக்கு போம்பொழுது, அவனே ஒரு கட்டமைப்புக்குள்ள வர்றான். ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுது. அப்போ இதில நிபுணத்துவம் கொண்ட ஒரு தன்மை அப்படிங்கிறது அந்த தொழில்ல அவனுக்கு வருது. பின் அவனுடைய குடும்பம், குழந்தை குட்டி அப்படின்னு வரும்பொழுது, இந்த தொழில் சார்ந்தே இருக்கக்கூடிய இன்னொரு இப்போ ஒரு திருமணம் அப்படின்னு வரும்பொழுது, அப்போ ஒரு பெண்ண வந்து நம்ம நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரோம் அப்படிங்கும்பொழுது, இந்த தொழில் சார்ந்தே இருக்கக்கூடிய இன்னொரு குடும்பத்திலிருந்து வரும்பொழுது, அந்த பெண்ணிற்கு இந்த தொழில் சார்ந்து என்னென்னலாம் வழக்கம் இருக்கு. இந்த தொழில் சார்ந்து இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்வியல் சூழல் எப்படி இருக்கும்? அப்படிங்கிறது அந்த பெண்ணுக்கு நல்லா தெரியும். ம். புதுசா கூப்பிட்டு வந்து அந்த பொண்ணுக்கு ஒண்ணும் சொல்லி தரணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா, அதனுடைய வாழ்க்கை ஏற்கனவே அப்படி இருக்கும். அதனால இவர்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு பெண்ணையே வந்து இவர்கள் திருமணம் செய்தார்கள். இதெல்லாம் அவங்களுடைய கம்ஃபர்டபிலிட்டிக்காக பண்ணது. நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் காரணம். ஆனா, எந்த இடத்துலயுமே வேற குலத்தில போய் திருமணம் செய்யாதேன்னு பெரியவர்கள் சொல்லல. பகவத்கீதையில வருது. குல மாற்றத்தில் திருமணம் செய்யும் பொழுது குலம் அழியும்னு இருக்கு. இப்ப இது இது என்னங்க இப்படி மாற்றி சொல்லியிருக்காங்களே அப்படின்னா, அந்த இடத்துல அந்த இடத்துல நின்று அதை அலசி ஆராய்ந்து பார்க்கும்போது அது சரி. ம். எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, இப்ப சொன்ன அதே விஷயம் தான். இப்போ வேற ஒரு பழக்கவழக்கத்திலிருந்து இந்த பழக்கவழக்கத்திற்கு ஒரு பெண்ணோ, ஒரு ஆணோ உள்ள நுழையும் பொழுது, இவர்கள் அதோடு சேர்ந்து போகக்கூடியவர்களாக இருந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்ல. அப்படி இல்லைன்னா, இது ஒரு குடும்பத்தில நடந்தா பிரச்சனை இல்ல. 1, 2 ஆகும், 2, 3 ஆகும், 3, 4 ஆகும். இப்படியே பரவுச்சு அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு வழக்கம் அப்படிங்கிறது சீர்கெட்டுரும். இப்ப இந்த வழக்கம் சீர்கெட்டு போச்சுன்னா, முன்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை வந்ததுனால தான அதிலிருந்து ரிஃபைன் பண்ணி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை அந்த ஒரு குலத்திற்கு அப்படியே வச்சான். அது திருப்பியும் சீர்கெட்டு பழைய நிலைமைக்கு பழைய உருடி கதவு தொடின்னு மாறிடும். ம். அப்ப என்ன ஆகும்? நான் மோசமான ஒரு நிலையிலிருந்து நல்ல ஒரு நிலைக்கு வந்தேன். இப்ப நான் திரும்பி மோசத்துக்கு போனேன்னா, எப்ப திரும்ப நல்ல நிலைமைக்கு வர்றது? ஒருவேளை நான் அப்படியே அழிஞ்சு போயிட்டேன்னா? இருக்கலாம் இல்லையா? திரும்பவும் சொல்றேன். இது எல்லாம் மனித வாழ்வுல இருக்கக்கூடிய ஒரு ஒரு சூழல்கள நாம இருந்து அலசி ஆராய்ந்து பார்க்கும்போது, நம்மளுடைய அனுமானத்தின்பால் சொல்லக்கூடியது தான். இப்படி இருக்கக்கூடிய கால சூழல்கள்ல அவர்கள் என்ன பண்ணாங்க? ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் குடுத்துட்டு, இதுபடி நம்ம இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒப்பான முடிவுக்கு வந்தாங்க.
பின்ன அதுவே வந்து இறுகி போய் அது வந்து ஒரு இன்னைக்கு வந்து நம்ம குலம்ங்கிற பேரே மாறி, ம். ஜாதிங்கிற ஒரு பேருக்குள்ள வரக்கூடிய ஒரு சூழலுக்கு போயிட்டோம். ஏன்னா, ஜாங்கிற வார்த்தை வந்து தமிழ்ல கிடையாது. சமஸ்கிருத ம். சொல் தான். நம்ம ஆட்கள் வந்து குலம்ங்கிறத தான் பயன்படுத்துனாங்க. இப்படி தன்னுடைய குலத்திற்கு ஒரு நெறிமுறை வைத்து அவர்கள் நடந்திருந்தாலுமே, பிறரை இழிவுபடுத்துன்னு எங்கேயுமே அது ம். யாரும் சொல்ல மாட்டா. அது ஒரு மனித தன்மை வந்து கிடையவே கிடையாது. அது கால சூழல்கள்ல பல நிறைய தவறான குணம் கொண்டவர்களுடைய ஒரு சில சுய தேவை. உந்துதலினால, சுயநலத்திற்காக, சுய தேவைக்காக இந்த மாரி களங்கங்கள் வந்து ம். மக்கள் மத்தியில விதைக்கப்பட்டது. ம். விதைக்கப்பட்ட களங்கம் வந்து இன்னைக்கும் வளர்ந்துகிட்டே தான் இருக்கு. அதை அந்த ஒரு இத வந்து அறுவடை செய்யவே முடியாத ஒரு களை புடுங்கக்கூடிய முடியாத ஒரு சூழல்ல முடியாமல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாம் பாலிடிக்ஸ் தான். முடியும். பண்ணணும்னா முடியும். இன்னைக்கு வந்து அதை வந்து ஒரு அரசியல் ஆதாயமாக அது ஒரு சில ஆட்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ம். அதனால இன்னைக்கு வரைக்கும் அது அப்படியே தவறான ஒரு புரிதல் என்பால் அது அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. ம். இப்ப இந்த நூல்ல பார்க்கும் பொழுது, நம்ம என்ன சொல்லலாம்னா, சமஸ்கிருத நூல், தமிழ் நூல்னு 2 இருக்கு. தமிழ் நூல்லயே பார்க்கும் பொழுது, ஆராய்ச்சியாளர்கள், மன்னர், மன்னன் போல இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இது இடைச்செருகல்களாக வந்தது அப்படின்னு சொல்றாங்க. இருக்கலாம். எனக்கு தெரியல. நான் ஆராய்ச்சியாளன் கிடையாது. ஆனா என்னுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குன்னு சொல்றேன். இப்போ 4 வர்ணங்களாக சொல்லக்கூடியது இருக்கு. தமிழ்ல வர்ணம்னெல்லாம் கிடையாது. 4 தொழில் அவ்வளோதான். சரியா? இப்போ சமஸ்கிருதத்தில பார்க்கும்போது வர்ணம், வர்ணாசிரமம் அப்படிம்பாங்க. என்ன சொல்லுவாங்க? அந்தணன், அரசன், அரசன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க சத்திரியன்பாங்க. அது பிராமணன், ஆ சத்திரியன், வைசியன், சூத்திரன். இந்த ம். 4 விஷயங்கள அவர்கள் சொல்லுவாங்க. தமிழ்ல அப்படி பார்க்கும்பொழுது அரசன், அந்தணன், வணிகன், வேளாளன்னு பிரிப்பாங்க. இது தமிழ்ல இப்படி வரும். இப்போ இந்த 4ல முதல் 2 வந்து சமஸ்கிருத பின்பற்றுதலுக்கும், தமிழ் பின்பற்றுதலுக்கும் மாறியிருக்கும். அந்த முதல் 2 தான் மாறியிருக்கும். சமஸ்கிருதத்தில பார்த்தோம்னா, முதல்ல பிராமணனுக்கு இது இருக்கும். இப்ப பிராமணன்கிறது யாருன்னு பார்க்கும்பொழுது, பிரம்மத்தை உணர்ந்தவன் பிராமணன். அவன் ஆசிரியன். வேற யாரும் கிடையாது. ஒரு நிலையை வந்து உணர்ந்து, உண்மையை உணர்ந்தவன் பிராமணன், ஆசிரியன். அந்தணன், அந்தத்தை உணர்ந்தவன், அந்தத்தை தெரிந்து கொண்டவன் அந்தணன். அவ்வளோதான். வேற ஒண்ணும் இல்ல. இதுக்கும் குலத்திற்கும் எந்த இதுவும் கிடையாது. இப்ப அந்த குலத்தோட இத ஒப்பிட்டு பார்க்கும்போது, யார் வேணாலும் பிராமணன் ஆகலாம். ம். யார் வேணாலும் அந்தணன் ஆகலாம். அந்த இடத்திற்கு போனா, அந்த இடத்திற்குண்டான ஒழுக்கத்தோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். சாணக்கிய நீதியில இது இருக்கு. நீ இன்னைக்கு ஒரு வணிகம் செய்யறியா? வணிகம் செய்யறது போதும். எனக்கு இது ஈடுபாடு இல்ல. நான் கல்வி கற்று பிறருக்கு அந்த கல்வியை கற்றுக் கொடுக்க போறேன். நான் பிரம்மத்தை உணரப் போறேன்னா, அவன் பிராமணன்ங்கிற இடத்திற்கு போயிருவான். அவன் அதுக்கு மேல அந்த ஒரு வைசியன்கிற சொல்லக்கூடிய அந்த ஒரு இத வந்து பின்பற்றக்கூடாது. சென்ற இடத்திற்கு என்ன சத்தியமோ அதை தான் அவன் பின்பற்றணும். இது இருக்கு சாணக்கிய நீதியில. அப்போ அந்த ஃப்ளெக்ஸிபிலிட்டி இருக்குன்னு இப்ப நமக்கு புரியுதா? யாரும் எதையும் கட்டுப்படுத்தல. சாணக்கிய நீதி சமஸ்கிருத நூல் தான். அப்ப அதுல வந்து நமக்கு ஃப்ளெக்ஸிபிலிட்டி இருக்கு. அது தவறுன்னு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. படிக்காம கண்ட மேனிக்கு தப்பு தப்பா பேசுறது தான் பிரச்சனை. சரி இப்ப இங்க வரேன். சமஸ்கிருத அடிப்படையில பார்க்கும்பொழுது, முதல்ல ஆசிரியருக்கு முதல் மதிப்பு உண்டு. அடுத்தது தான் அரசனுக்கு உண்டான ஒரு இது நிலையாக வைத்தால். ஏன்னா, ஆசிரியன் இருந்தா தான் ஒரு நல்ல ஒழுக்கம் வரும். பின் நல்ல அரசன் வருவான். ஆனா, ஆசிரியனுக்கு தான் அங்க முதல் நிலை. பின் அரசனுக்கு உண்டான ஒரு நிலை. தமிழ் இடத்துல வரும்பொழுது எப்படி இருக்குன்னா, அரசனுக்கு தான் முன்னிலை. ஏன்னா, அரசனை பொறுத்து தான் எல்லாமே நடக்கும். நல்ல ஒரு ஆட்சியாளன் இருந்தா மட்டும் தான், இயற்கை முதற்கொண்டு நல்லா இருக்கும்டா. அதனால அரசனுக்கு தான் முதல் மரியாதை. அடுத்தது ஆசிரியருக்கு உண்டான மரியாதை. அரசன், அந்தணன். ம். இந்த 2 தான் முன்ன பின்ன மாறும். இது யாருக்கு எப்படி எடுத்துக்கணுமோ, அத எப்படி எடுத்துக்கலாம். திருப்பாதில ஒண்ணும் இல்ல. அடுத்த 2ன்னு வரும்பொழுது, வைசியன் இங்கேயும் அதே வைசியன் தான். வணிகன்னு நம்மளோட சொல்லுவோம். அங்க வைசியன்னு சொல்லுவாங்க. அவங்க யாரு? வியாபாரி. அ. எண்ணத்தை வியாபாரம் பண்ணா, நீ என்னத்த வேணாலும் வியாபாரம் பண்ணிட்டு போ. அவன் வியாபாரி. சரியா? கடைசியாக வரக்கூடிய வார்த்தை அங்க சூத்ரன்னு வரும். இங்க வந்து வேளாளன்னு வரும். அங்க சூத்ரனுக்கு உண்டான விளக்கம் என்னன்னா, இன்னைக்கு வந்து கீழ் சாதிக்காரன்னு சொல்லிடுறாங்க. கிடையாது. சாணக்கிய நீதியில படிச்சு பார்க்கும்பொழுது, பிராமணன், ஆசிரியன் இல்லையா? பிராமணன், சத்திரியன் போர் புரியக்கூடியவன், வைசியன் என்னது வணிகம் செய்யக்கூடியவன். இந்த 3 தொழில் அல்லாத பிற எல்லா தொழில்களும் ம். சூத்ரன்னு தான் சொல்லப்படும். ம். சரியா? இது இருக்கு சாணக்கிய நீதியில. எடுத்து படிச்சு பார்த்தா நமக்கு நல்லா தெரியும். அப்போ அவர்கள் சாதி வேற்றுமை பார்க்கல. சூத்ரன்கிறதுக்கு இதுதான் பொருள். இந்த 3 அல்லாத பிற எல்லா தொழில்களும் அந்த சூத்ரன்கிறது கீழ வந்துரும்.
தமிழ் இடத்துல வரும்பொழுது வேளாளன்னு சொல்லுவாங்க. இங்க விவசாயத்திற்கு தான் மதிப்பு, மரியாதை அப்படிங்கிறது அதிகம். அப்ப இங்க விவசாயத்தான் சொன்னாங்களா? மத்தவங்க சொல்லலையா? அப்படி கேட்கக்கூடாது. இது விதண்டாவாதத்திற்கு உண்டான இடம் இல்ல. அவங்க என்ன சொல்றாங்க? இந்த 4ம் இருந்ததுன்னா, மித்த எல்லாமே சரியா நடக்குங்கிற கூடிய ஒரு அணுகுமுறை தமிழரிடம் இருந்தது. ஏன்னா, திருவள்ளுவர் ஒரு அதிகாரத்துல எழுதுறார். "உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர்ன்னு." உழவு செய்யறவன் தான் வாழ்வான். அவனுக்கு பின்னாடி எல்லாம் இப்படி போணுமாம். தொழுதுண்டு பின் செல்வர் ஏண்டு தான் போவானாம். உழவனுக்கு அந்த அளவுக்கு வந்து மதிப்பு மரியாதைங்கிறது நம்மளுடைய கலாச்சாரத்துல உண்டு. இது 2 பேரும் 2 வகையாக அணுகுனாங்க. அவ்வளோதான். இப்போ ஒரு நல்ல ஒரு மனித சூழல் இருக்கணும்னா, ஒரு ஆசிரியர் வேணுமா? வேணும். ஒரு நல்ல மனித சூழல் வேணும்னா, நம்மளை நல்வழி நடத்தி செல்லக்கூடிய ஒரு தலைவன் வேணுமா? வேணும். இப்போ இந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய பொருட்களை வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரி வேணுமா? வேணும். இன்னைக்கு அத ட்ரேடுங்கிறோம் இல்லையா? வியாபாரி வேணும். இந்த 3ம் அல்லாத பிற தொழில்களும் நமக்கு வேணுமா? வீடு கட்டணும், ம். மர வேலை செய்யணும் இல்லையா? எல்லாமே வேணுமா? கண்டிப்பா. வேணும். இப்ப இந்த 4ல எங்கய்யா சாதி வந்தது? ம். இது 4ம் ஒரு வாழ்க்கையினுடைய கட்டமைப்பு. ம். எதனுடைய கட்டமைப்பு? வாழ்க்கைங்கிறத காட்டிலும் ஒரு நாட்டினுடைய நிலையை நிலைநிறுத்துவதற்குண்டான ஒரு கட்டமைப்பு. இதுக்குள்ள தான் கை வச்சான் கொண்டு வந்து. ம். வேற்றுமையை இதற்குள்ள தான் திணிச்சான். ம். இந்த ஒரு புரிதல் இல்லாம இருக்கும் பொழுது, நாட்டுக்குள்ள என்ன இருக்கும்? பூரா களங்கம் தான் இருக்கும். மக்கள வந்து அவனுடைய சிந்தை வந்து சிந்திக்க முடியாத அளவுக்கு பண்ணி, இதில வந்து பல இது சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து ஒரு குலத்தவர்கள் தான் இந்த மாரி காரண காரியம் பண்ணுனாங்க அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு அது ஒரு புரொபகண்ட் பண்ணக்கூடிய மாதிரி ஆயிப்போச்சு. அப்படியெல்லாம் இல்ல. கெட்டவங்கிறவன் எல்லா இடத்துலயும் இருந்தான். கெட்டவன் வந்து எல்லா இடத்துலயுமே மோசமானவன் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்றான். அவன் இங்க இந்த 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 குடியில பொறந்தவன் தான் மோசமானவன். ம். இந்த குடியில பொறந்தவன் மோசமே கிடையாது. அப்படியெல்லாம் கிடையாது. எல்லா இடத்துலயும் நல்லவனும் இருப்பான். எல்லா இடத்துலயும் கெட்டவனும் இருப்பான். எனக்கு நானே எதிரியாவும் இருப்பேன். ம். இல்லையா? அதனால இதுபோல களங்கம் விளைவிப்பவர்கள் பிற்காலத்தில நிறைய பேர் வர ஆரம்பிச்சு சுயநலத்திற்காக அப்படி இப்படின்னு பார்த்து ஒரு சில நல்ல கட்டமைப்புகளை உடைத்தார்கள். இல்ல உடைச்சாங்கங்கிறத சொல்லாம, கட்டமைப்புன்னு ஒரு ஒரு "இது பார்த்தியா? இது ஒரு கட்டமைப்பு. இதற்குள்ள தான் நீ இருக்கணும்." இந்த இந்த டெட்ரிஸ் எடுத்து ஃபிட் பண்ற மாதிரி பண்ட்டாங்க. இது ஃபிட்டிங் மேட்டர் கிடையாது. இது வெறும் ஒரு புரிதல். ம். இதுக்கு ஒரு உருவம் குடுத்து, இந்த உருவம்னா இப்படிதான் இருக்கணும். இந்த உருவம் மாறவே மாறாது. அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பண்ணிட்டாங்க. முன்ன இருந்தது களிமண்ணா இருந்தது. ம். அது 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 பாட்டுக்கு ஃப்ளெக்சிபிள். சுதந்திரமா இருந்தது. ஃப்ளெக்சிபிளா இருந்தது. அத என்ன பண்ணிட்டாங்க, நெருப்புல வச்சு சுட்டு போட்டான் நம்மாள். ம். இப்போ சுட்ட களிமண்ணு மாறாது. இல்லையா? ம். அது வந்து ஒரு நிலைவற்றதா மாறி போச்சு. இன்னைக்கு நம்மளுடைய சமுதாயம் அப்படிதான் இருக்கு. ம். இது மாறணும். மக்களிடம் புரிதல் வரணும். இப்போ ஒரு ஒரு மதத்தினுடைய கோவிலுக்கு சென்று, இன்னொரு மதத்துக்காரர்கள் வேண்டுவது போல, ஒரு சில இந்த Instagramல ரீல்ஸ் பார்க்கலாம். எனக்கு இந்த கமெண்ட் படிக்கிறது ஒரு வழக்கம். சரி, ஏன்னா என்னுடைய அறிவ வந்து அங்க நான் வளர்த்திக்கலாம் அதுக்காக. அந்த கீழ கமெண்ட் படிக்க போம்பொழுது, அந்த கோவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மதம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த மதத்தினர் கீழ வந்து பல இழிவான கருத்துக்கள வந்து பகிர்றாங்க. என்னன்னா, பிற மதத்தினர் இங்க வந்து வழிபடுறாங்கல்ல. இந்த கீழ கமெண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா, அந்த வழிபடக்கூடிய அந்த மதத்தினருடைய ஆட்களே இங்க இல்ல. இவனுங்கள்லாம் இவ்வளோ மோசமான மனிதனுடைய மனம் வந்து அவ்வளவு கீழ்த்தரமா போன ஒரு சூழலுக்கு வந்து மாறிப்போச்சு. அவனால வந்து அந்த ஒரு 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 வலைக்குள்ளருந்து அவன் வெளிவந்தா பயப்படுறானா? இல்ல வெளி வர்றதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்லையா? இல்ல அதிலேயே ஊறிட்டானா? எனக்கு அது புரியவே இல்ல. ஏன்னா இந்த எல்லா கட்டமைப்புக்குள்ளேயும் ஒரு மனிதனுடைய மனம் செல்லும். ம். இவ்வளோ ஒரு மோசமான ஒரு சூழல்ல மனிதன் இருக்கும் பொழுது, அதை இன்னும் தூண்டுவது போல நிறைய பேர் இங்க ஒரு காரியங்கள் தன்னுடைய சுயநலத்திற்காக செய்து கொண்டிருக்கிறார்கள். இது இந்த கோபி சுதாகரனுடைய இந்த பரிதாபங்கள்ல பார்க்கலாம். ஓகே. இந்த சாதி ரீதியாக இருக்கக்கூடிய நிறைய அவலங்கள வந்து அவங்க ஒரு வீடியோவா பண்ணியிருந்தாங்க. ம். அதில பார்க்கலாம். அந்த தூண்டி விடுறவன் வந்து தன்னுடைய சுயநலத்துக்காக தான் பண்ணுவான். ம். அத அறியாமையில இருக்கக்கூடியவர்கள் கேட்டுட்டு, ம். இது பண்ணா நல்லா அதில காமிச்சிருப்பாங்க அந்த ஒரு விஷயத்த. ஆயிப்போச்சு கால சூழல். ம். என்ன பண்ண? இன்னைக்கு மொழி சண்டை இருக்கு, இனச்சண்டை இருக்கு, அ மதச்சண்டை இருக்கு.
வேற என்ன? இன்னும் நம்ம ஊர்ல நிறச்சண்டை ஒண்ணு தான் வரல. அது ம். ஒண்ணு மட்டும் வெள்ளைக்காரங்கிட்ட இருக்கு. ம். இருக்கு, இருக்கு. என்ன சொல்றது? ஒரு ஜோக் வெள்ளையா இருந்தா பொய் சொல்ல மாட்டாங்கிற மாரி தான். இல்லையா? நீங்க என்ன குத்தி காமிக்கிற மாரி இருக்கு. இல்லடா. என்னடா? கல்லூரியிலிருந்து உதவி பேராசிரியரா இருந்து ஓய்வு பெற்று தான் செஞ்சேன். எனக்கு தெரியாதா அப்ப கல்லூரி எப்படி நடக்குதுன்னு? ம். இல்லையா? அது அது நெறைய பேத்துக்கு தெரியறதில்ல. அதுதான் இந்த சமுதாயம் வந்து ஒரு சீர்கெட்டுட்டே போய்க்கிட்டு இருக்கிற ஒரு நிலையில தான் இருக்கானே தவிர, நம்ம ஒருத்தரும் முன்னேறக்கு மாட்டேங்கிறானுங்க. அவரவர் சுய சுயத்த பொறுத்தது. அவங்களா நெனச்சா தான் அவங்க முன்னேற முடியும்னு சொல்ல வர்றீங்க. கரெக்ட்டா? அது உண்மதான். அதுல எந்த மாற்றமும் ம். இல்ல. நான் மாறுனேங்கிறது இப்ப அது கூட பிரச்சனை இல்ல. ம். நான் மாறுனேங்கிறதுக்காக எல்லாமே மாறணும்னு எதிர்பார்க்கிறது தான் அடுத்த பிரச்சனையா இருக்கு. ஆமா. நான் நல்லவனா இருக்கேன்ல, நீ நல்லவனா இரு. என்னடா லாஜிக் இது? ம். நீ நாய கடிக்கலைங்கிறதுக்காக நாய் உன்னைய கடிக்காமயா இருக்க போது? இல்லையா? அந்த மாரி தான். அதுவே ஒரு தவறான ஒரு புரிதல். நான் உன்கிட்ட அன்பு காட்டுனேன்ல, நீ என்கிட்ட அன்பு காட்டு. ம். அன்பே டிமாண்டா போச்சு. இல்ல ம். டிமாண்ட் அண்ட் சப்ளை மாரி ஆயிப்போச்சு. அன்பு, பாசம் வைக்கிறது. நான் காட்டுறேன்ல நீ காட்டு. அது அது அன்பினுடைய விளக்கமே கிடையாது. கிடைக்குதோ கிடைக்கலையோ நான் காட்டுறத காட்டுவேங்கிறது தான். ஆனா அது எப்படி? அப்ப எனக்கு வேணும்ல்ல. ஒரு ஆங்கிள்ல இருந்து பார்த்தா அவங்க சொல்றது தவறு இல்ல. தவறில்ல. ஆனா அன்பினுடைய இலக்கணம் அது கிடையாது. ஆமா. இத சொன்னா ஏத்துக்கக்கூடிய மனநிலையில யாரும் இல்ல. சரி. இப்ப நீங்க இத சொன்னனால நான் இந்த கேள்வி கேட்கிறேன். அன்புங்கிற இலக்கணத்துக்கு என்ன சொல்லுவீங்க? அது ஒரு ஒரு இதுல ம் ஏதோ Instagram ரீல்ஸ்ல பார்த்தது. ஒரு அழகான ஒரு வார்த்தை. சொல்லுங்க. பார்த்தன் வந்து அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர்ட்ட இதே கேள்விய கேட்கும்பொழுது, கிருஷ்ணர் சொன்ன ஒரே இது. என்னை அழிக்கக்கூடிய ஆயுதத்தை உன் கையில் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நிலையே அன்புன்னு சொல்லக்கூடியது. ஏன்னா, நீ அதை என்னிடம் என்மேல் பிரயோகப்படுத்த மாட்டாய்ங்கிற என்னுடைய நம்பிக்கை இருக்கு பாத்தியா, அதுதான் அந்த அன்பினுடைய ஒரு வெளிப்பாடு. ம். உன்னை நீ தற்காத்துக்கொள். ஆனா உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். உன்னைய தற்காத்துக்கோன்னு நான் கொடுக்கக்கூடிய அந்த ஆயுதம் என்னையும் அழிக்கும்னு சொல்லி. ம். ஆனா, உன்னைய நம்புறேன் அப்படின்னு சொன்னா, அதுதான் நான் உன் மேல வச்ச ஒரு அன்பு. அன்பு. அப்போ ஒரு 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 பெண் ஒரு ஆண் மீது வந்து ஒரு அன்பு வைக்கிறா. ஒரு ஆண் ஒரு பெண் மீது அன்பு வைக்கிறான்னா, தன்னுடைய எல்லா விதமான அந்த ஒரு சுதந்திரத்தையும், அந்த எல்லா விதமான ஒரு அவனுக்குள்ள இருக்கக்கூடிய ரகசியங்கள், அவனுக்குன்னு உள்ள ஒரு சில அழுக்கு இருக்கும். அது அத்தனையும் வந்து அப்படியே எடுத்து அவங்ககிட்ட வெளிக்காட்டி குடுக்கறக்கு முற்படும் பொழுது, ஒரு நேரம் வரும்பொழுது, "நீ அத என்கிட்ட பயன்படுத்திற மாட்ட. என்னுடைய மனத நீ நோகடிச்சிற மாட்டேங்கிற" ஒரு நம்பிக்கையில தான் உன்கிட்ட சொல்றேன் பாத்தியா, ம். அதுதான் அன்பு. ம். ஆனா, ஒரு காலத்தில அத பயன்படுத்திட்டான்னு வச்சுக்குவோமே, ம். அப்ப என்ன ஆகும்? என்னுடைய அன்பு உடைஞ்சு போயிருமா? அப்படின்னு கேட்டோம்னா, உண்மையான அன்பினுடைய இலக்கணம் அப்படி உடையாது. சரி பரவால்ல. அப்படின்ட்டு இவங்க இருக்கிறனுடைய சுயத்திலேயே இருப்பாங்க. ம். இதற்கு மனப்பக்குவம் நமக்கு வேணும். ம். வளர்த்திக்கணும். வளர்த்திக்குவோம். இல்லாட்டி நம்மள வந்து போட்டு தரையில போட்டு தேய்ச்சு ஏதாவது ஒரு பிறப்புல இத உணர வச்சே தீருவாங்க. ம். அதுல வாய்ப்பே இதே அந்த கிடையாது. வைராக்கியம் வரணும்னு சொல்ல வர்றீங்க. கண்டிப்பா வரணும். ம். இப்போ இந்த கன்டென்ட் இந்த குலங்கிற கன்டென்ட் பேசும்போது ஒண்ணு ஞாபகம் வந்துச்சு. டேக்கிங் திஸ் டூ த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போம்போது, இன்னைக்கு ஒரு வீட்ல போய் ஒரு இன்ஜினியர் இருக்கான்னா, அந்த இன்ஜினியர கூப்பிட்டோம்னா, அவன் வருவான். வந்துட்டு இந்த வீடு கட்டுறா அப்படின்னு சொன்னேன்னா, இல்லைங்க நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு போவான்னு ஒரு கூற்று அன்னைக்கு நீங்க சொன்னீங்க ஞாபகம் வருது. ஓகே. ஸோ அதாவது எப்படி ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு ஒரு கல்விக்குள்ளேயே பல கல்விகள் சிதறி கிடக்கிற மாரி நிலைமை வந்துருச்சுன்னு தோணுது. அது தப்பு ஒண்ணும் இல்ல. இப்போ வந்து ஒரு இன்ஜினியர்ங்கிறது ஒரு காமன் டெர்மா இருந்தாலும், அதுக்குள்ள சப்டிவிஷன்ஸ் நெறைய இருக்கிறதுல இது இல்ல. அதுல அதுல இன்னொரு முட்டாள்தனம் பண்ணக்கூடாது. இப்போ சின்ஸ் நீ இத சொன்ன நல்ல ஒரு விஷயம். இப்ப நான் எனக்கு வீடு கட்ட போறதுக்கு நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் கூப்பிட போறேன்னு வச்சுக்குவோமே. இப்போ நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியருங்க. எனக்கு வந்து வீடு கட்டத் தெரியாதுன்னு சொல்றது வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரோட தப்பு கிடையாது. கூப்பிட போன நான் இருக்கேன் பாத்தியா? என்கிட்ட தான் தப்பு இருக்கு. ம். அப்ப நான் யாருகிட்ட எத குடுக்கணும், யாருகிட்ட எத சொல்லணும்னு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா? ம். இப்ப எப்படி ஆயிப்போச்சுன்னா, ஒரு படிச்சுட்டு ஒரு டிகிரி இருந்தது அப்படின்னு சொன்னா, அவன் உடனே வந்து வேலைக்கு தயாரானவன் அப்படின்றாங்க. எப்படி? படிச்சு டிகிரி வச்சா அறிவு வந்துருமா? இல்ல. அப்போ உனக்கு ஒரு முக்கியமான ஒரு இடத்திற்கு போகணும்னா, அவனுக்கு அதற்கு தகுதி இருக்கான்னு இன்னைக்கு பார்க்கிறதே இல்ல. தகுதி இருக்கிறதுக்கு தாங்க நாங்க எக்ஸாம் வைக்கிறோம். ம். எக்ஸாம் வந்து உனக்கு ஒரு பகுதிய சொல்லும். அவனுடைய ம். மனோநிலை என்ன சொல்லும்? ம். அப்போ நான் யார்கிட்ட எத போய் கேட்கிறேன்? யார்கிட்ட எத ஒரு பொறுப்ப ஒப்படைக்கிறேங்கிறதுக்கு நமக்கு வந்து இதே கிடையாது. அந்த அந்த மாரி ஒரு கால சூழலுக்கு இதாயிட்டோம். இதுக்கு சொன்னா நீண்ட நிறைய விளக்கங்கள், எடுத்துக்காட்டுகள் சொல்லிட்டே வரணும். கால சூழல் அது வேண்டாம். அதுக்குள்ள போய் ஏன் போய் தேவையில்லாத குழப்பங்கள் உண்டு பண்ணிட்டு. சரி. இப்போ அறிவுன்னு பேசுனனால ஒரு கேள்வி கேட்கிறேன். வசிஷ்டர் வந்து யோக வசிஷ்டத்தில
நம்ம ஆற்றலையும், செல்வத்தையும், சித்தத்தையும் எல்லாத்தையுமே பகுத்தறிவால உண்டானது அப்படின்னு ராமருக்கு போதிப்பாரு. இப்ப இங்க பகுத்தறிவுன்னா என்னன்னு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன்? எது ஒன்றையும் வந்து சரியாக உணர்ந்து பார்த்த இதான் அவ்வளோலாம் ரொம்பலாம் பெருசா இப்ப சொன்னோம்ல. ம், வீடு கட்டுறதுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியர கூப்பிடுறதுங்கிறதுக்குல அவன் பகுத்தறிவு இல்லாதவன் தான் அவன். ம், ஒரு வீடு கட்டணும்னா அது சிவில் இன்ஜினியர்னால தான் முடியும். ம், அதுதான் பகுத்தறிவு. இப்ப இன்ஜினியர்ங்கிறது ஒருத்தன் தான். ம். இந்த இன்ஜினியருக்குள்ள யார் இருக்கா? யாருனால எது முடியுங்கிற கூடியதை பகுத்து பார்க்கக்கூடிய அறிவு தான் பகுத்தறிவு. வேற ஒண்ணும் இல்ல. இப்ப திறமைன்னு பேசுறோம். ம். ஒரு விவசாயம் பண்ணக்கூடிய இடத்துல கொண்டு போய், ஏதோ விவசாயத்துக்கும் ஒருத்தனுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு கெமிக்கல் இன்ஜினியர் கொண்டு போய் நிறுத்தணும்னா அவன் என்ன பண்ணுவான்? ம். இது பகுத்தறிவு. விவசாயம் பற்றி தெரிந்த ஒருத்தனுக்கு தான் அந்த விவசாயம் அப்படிங்கிறது வந்து செய்ய முடியும். அவர்கள்னால மட்டும் தான் அது இது பண்ண முடியும். இதை உணர்ந்து அவன கொண்டு வரது தான் பகுத்தறிவு. மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. பெருசா காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு விஷயம் இல்லவே இல்ல. இப்போ அழகுன்னா என்னண்ணா? ம். இது வந்து ஒரு அவரவர் கண்ணோட்டத்த பொறுத்து ம், இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ அ பச்சை பசேல்னு இருக்கிறத பார்த்து அழகுன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் உண்டு. வெறும் பாழ் நிலத்த பார்த்து அழகா இருக்குன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் உண்டு. இல்லையா? இப்போ வெயில் அடிச்சா நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் உண்டு. எனக்கு வெயில் ஆகவே ஆகாது. அப்ப எனக்கு வெயில் பிடிக்காது. நான் அழகு இல்லைன்னு சொல்றதுக்கு முற்பட்டேன். எனக்கு வேற மாதிரி ஒரு நிலை அப்படிங்கிறது பிடிக்கும். ஸோ அழக வந்து டிஃபைன் பண்ண முடியாது. ம், அழக டிஃபைன் பண்றதுக்கு இன்னைக்கு முற்படுறது தான் பிரச்சனை. இப்படி ஒரு ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர் இருக்கணும். இப்படி ஒரு முடி இருக்கணும். இப்படி புருவம் இருக்கணும். இந்த மாதிரி அழகுங்கிறதுக்கு ஒரு வர்ணனை கொடுக்கறதுக்கு முற்படும் பொழுது தான் பிரச்சனையாகுது. இருந்தாலுமே கண் கவரக்கூடிய விஷயங்கள்னு பார்க்கலாம். கோவில்ல இருக்கக்கூடிய பதுமைகள் உண்டு. ம், இல்லையா? ம், ஆ நல்ல அழகுடைய பாவைகள் உண்டு. பொம்மையோ, இல்ல கற்சிற்பங்களோ, அதற்கு வந்து அந்த ஒரு ஒரு வகையான ஒரு வடிவம் அப்படிங்கிறத கொடுத்து செஞ்சிருப்பாங்க. அது நம்மளுடைய கண்ணை கவரக்கூடியதாக இருக்கிறது. அது ஆணோ, பெண்ணோ, மிருகங்கள் முதல் கொண்டு எதா இருந்தாலும் சரி, ஒரு அ இப்போ இப்போ மனுஷன் ஒரு ஆண்னா இப்படி, ஒரு பெண்ணுனா இப்படி அப்படிங்கிறது அந்த பிசிக்கல் அப்பியரன்ஸ்ல ஒரு பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் அங்க குடுத்திருப்பாங்க. அதாவது ஆரோக்கியத்த சொல்ல வரீங்களா? பின்ன வர்றேன். ம், இந்த பிசிக்கலா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த பார்த்தா நமக்கு கண் கவரக்கூடியதாக இருக்கும். சரி, இது வந்து பேசிக்கான ஒரு சைக்காலஜி. அழகா இருக்கா? இருக்குப்பா. ஓகே. தட் டசன்ட் மீன் அது மட்டும் தான் அழகுன்னு கிடையாது. இப்படி இருந்தா தான் அழகுன்னு கிடையவே கிடையாது. அது அது தவறான ஒரு புரிதல். இப்போ அப்படி இருந்தா தான் அழகுங்கிறதுக்காக தன்னுடைய உருவத்தெல்லாம் மாத்திக்கிறதுக்கு தயாராக இருக்கக்கூடியவங்க எத்தனையோ ம், பேர் இருக்காங்க. அது அது வந்து ரொம்ப ரொம்ப தவறா. ஸோ அழகு கேனாட் பி டிஃபைன்டு இல்லையா? தோற்றத்தில அழகு இல்ல. மனதில அழகு இருக்கு. அழகு இருக்கு, அழகு இல்லைன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. எனக்கு வந்து பிடிக்கல. என்னமோ பிடிக்கல. அதற்கு இன்னைக்கு அந்த அது என்னடா எண்ணமோ? என்ன எண்ணமோன்னு கேட்கும்பொழுது நம்ம சொல்லக்கூடிய அடுத்த ஒரு இதா அழகா இல்லைன்னு சொல்லிர்றோம். ம். இது என்னன்னா, ஒரு ஒரு மனிதனும் ஒரு ஒரு விஷயத்த வந்து பார்க்கக்கூடிய கண்ணோட்டம்ங்கிறது ஒரு மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு குண்டா இருக்கிறவங்கள பார்த்தா பிடிக்கும். ஒரு சிலருக்கு குண்டா இருக்கிறவங்கள பார்த்தா பிடிக்காது. இது அவங்கவங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்தது. இதுக்கு வந்து அழகுங்கிற ஒரு டெஃபினிஷன் தவறானது. ம், இப்ப குண்டா இருக்கிறவங்கள பிடிக்கும்னு சொல்றவங்களுக்கு அவங்க அழகா தெரியிறாங்களே! ம். இல்லையா? பிடிக்கலன்னு சொல்றவங்களுக்கு அழகா தெரியலையே! இப்ப இது அழகா, அழகு இல்லையா? சொல்ல முடியாது. இல்லையா? ஸோ அழகு கேனாட் பி டிஃபைன்ட். உனக்கு வந்து ஒரு விஷயத்த பார்த்தா புடிச்சிருக்கா? நீ அழகா இருக்குன்னு சொல்றியா? ஓகே. கரெக்ட். இல்லப்பா, என்னமோ அது எனக்கு என்னமோ மனசுக்கு சரியா படலப்பா. எனக்கு வேற மாதிரி இருந்தா புடிச்சிருக்குப்பா. அதுவும் கரெக்ட். ம். ஸோ இப்படி இருந்தா தான் அழகுன்னு சொல்றீங்க. எனக்கு அதன் மீது ஒரு ஈடுபாடு, பற்றுங்கிறது இல்லை. அப்படிங்கிற மாரி நம்ம வச்சுக்கலாம். இது 1. உடல் அமைப்பின்பால் பார்க்கும் பொழுது, இந்த மாதிரி ஒரு நல்லா அப்படி சிக்குன்னு நம்மளுடைய ஸ்ட்ரக்சரா இருக்கணும். பெண்ணுனா இப்படி இருக்கணும். ஆண்னா இப்படி இருக்கணும்னு ஒரு நிலை இருக்கு. நல்ல கரிய நீண்ட கூந்தல் இருக்கு. அழகான அடர்த்தியான புருவம் இருக்கு. நல்ல கண்ணிமை இருக்கு. செந்நிறத்தில் இருக்கக்கூடிய உதடுகள் இருக்கு. இல்ல, ஆணா இருந்தான்னா நல்லா அப்படியே புஜம், தோள்கள், ம், தினவெடுத்த தோள்கள் நல்லா அப்படி கம்பீரமா இதெல்லாம் எதை வெளிப்படுத்துதுன்னா, அவன் ஆரோக்கியமா இருக்கான் அப்படிங்கிறத வெளிப்படுத்துது. ம். அப்போ இந்த இந்த விஷயம் வந்து
இன்னும் பார்க்குறவங்களோட எமோஷன வந்து அது போய் ரீச் ஆகும்னு சொல்ல வரீங்களா? இருக்கலாம். ஓகே. ஆழ்ந்த ஒரு நிலையில இருக்கலாம். ஏன்னா, இப்படி இருந்தா அவன் ஆரோக்கியமா இருக்காங்கிறதுக்கு வந்து நமக்கு ஒரு ம். விதி உண்டு. ம். ஏன்னா, நல்ல உணவு இருந்தா மட்டும் தான் கரிய நீண்ட கூந்தல் இருக்கும். ம். நல்லா நல்ல நான் இது கேள்விப்பட்டிருக்கேன். எந்த விதமான ஆங்கில ஆராய்ச்சியாளர்கள் இத பத்தி சொல்லல. செவிவழி செய்தியா நம்மளுடைய பிராண சக்தியானது நம்மளுடைய புருவத்தில தான் தங்கும்னு சொல்லுது. அதனால தான் இந்த ஐப்ரோலாம் பண்ணக்கூடாது. ம். நம்மளுடைய பிராண சக்தி புருவத்தில தான் தங்கும். மயிர் கால்கள்ல தங்கும். அதனால முடிய புடுங்கக்கூடாது. மயிர் கால்கள்ல எல்லாமே தங்கும். இமைகள்ல எல்லாமே தங்கும். அதனால தான் இந்த இந்த எந்த இடத்துலயுமே ஷேவ் பண்ணக்கூடியதற்கு உண்டான ஒரு இது இருக்காது. ஆனா என்ன அந்த ஒரு சன்னியாசிகளாக போகக்கூடியவர்கள் அந்த சிகையை வந்து அலங்காரம் பண்ணிட்டு அத பாதுகாத்துட்டே இருக்க முடியாததுக்காக அத ஷேவ் பண்ணுவாங்க. இதர பாடி ஹீட் வெளிய போறதுக்கு அதுக்கெல்லாம் நெறைய ரீசன்ஸ் இருக்கு. அத தவிர்த்து இந்த சராசரி மனித வாழ்வுல இருக்கக்கூடியவங்க இங்கெல்லாம் எங்கேயும் கை வைக்கவே கூடாது. அப்ப நல்ல உணவு, நல்ல உறக்கம், நல்ல மனோநிலை கொண்டவர்களுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல நிலையில இருக்கும். உடனே யாராவது கமெண்ட் அடிக்கிறதுக்கு முற்படுறாங்கன்னு வச்சுக்கோங்கமே. குத்தி குப்பை மாதிரி இருக்கக்கூடிய நெறைய பேர்த்துக்கும் இந்த மாதிரிலாம் இருக்குன்னு ம். இருக்கு. இயற்கையா அவங்களுடைய ஜெனடிக்கலாவே அவங்களுடைய பிசிக்கல் நேச்சர் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். ம். இல்லையா? ம். ஸோ ஒரு விளக்கம் குடுத்தா, அந்த விளக்கத்த அப்படியே 100% கொண்டு போய் பொருத்தி பார்க்கிறதுங்கிறது முன்னாடி கேட்ட பகுத்தறிவு. இதுதான் ம். பகுத்தறிவு. ம். ஓகே. 100% அப்படியே கொண்டு போய் ஒரு இடத்துல வளைவு நெளிவு இருக்கக்கூடியது தான் வாழ்க்கை. 100% எங்கேயுமே இல்லையே! இன்னைக்கு அறிவியல் சொல்லக்கூடியதிலே +/- 5%ன்னு சொல்றான். அவுட்புட்டினுடைய இந்த இந்த அவுட்புட்டுக்கு உண்டான ஃபார்முலா எழுதும் பொழுது, ம். அவன் என்ன சொல்றான்? +/- 5%ன்றான். ம். அது ஒரு 5% ஏத்த இறக்கம் இருக்கும்பா. அது அக்செப்டபிள். ம். அப்ப 100%ங்கிறது எங்கேயுமே நம்மளால பார்க்க முடியாது. இந்த விளக்கங்கள நம்மளோட பொருத்தி பார்க்கலாம். அதற்கு வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடங்கள்ல அதை ஏற்றுக்கொள்ளலாம். புறந்தள்ளக்கூடிய இடத்துல புறந்தள்ளலாம். அவ்வளோதான். அப்போ ஒரு அழகுங்கிறது வந்து ஆரோக்கியத்திற்கு ஒரு ஒரு ஒப்பீடா இருக்கா? இருக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் உண்டு. நல்ல ஒரு 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 வேலைய வந்து நல்லா சுருக்கா செய்றான். அவன் வந்து படுத்து தூங்க மாட்டேங்கிறான். பலம் கொண்ட ஒரு ஆண்மகனா இருக்கான்னா, அவன் ஆரோக்கியமா இருக்கான். ம். அது ஒரு வகையான அழகு தான். ம். ஆனா என்ன, அந்த மாதிரி ஆரோக்கியமா இருக்கக்கூடியவர்களுக்கும் உடனே நம்ம ஆளுங்க என்ன சொல்லிருவாங்க, "என்னங்க உங்க தோற்றத்தின்படி அப்படி ஒண்ணும் அழகா இல்ல." சொல்லக்கூடிய ஆட்கள் உண்டுல்ல. அழகு கேனாட் பி டிஃபைன்ட். ம். அழகு கேனாட் பி டிஃபைன்ட். இன்னைக்கு வந்து முருகு அப்படின்னாலே அழகுன்னு அர்த்தம்னு சொல்றாங்க. முருகர் பயங்கர அழகா இருப்பாரு அப்படிங்கிறாங்க. பயங்கர அழகா இருப்பாரு அப்படின்ட்டு. கண்ணபிரான பார்த்தோம்னா, ஆண் ஆடவர்களே அவர்கள வந்து அப்படியே கண்ணொட்டாம பார்க்கலாம் அப்படிம்பாங்க. இப்ப இவங்க 2 பேத்துக்கு போட்டி வச்சிரலாமா? முடியாது. அது அர்த்தமற்ற ஒரு காரியம் இல்லையா? அப்ப யார் அழகுன்னு நம்மளால என்ன சொல்ல ம். முடியும்? ம். எவ்ரிதிங் டிபெண்ட்ஸ் ஆன் பெர்செப்ஷன். ஓகே. நார்த் இந்தியாக்காரன பொறுத்தவரைக்கும் கிருஷ்ணர் தான் அழகு. ம். சவுத் இந்தியாக்காரன பொறுத்தவரைக்கும் முருகர் தான் அழகு. ம். அப்ப அவங்கள தவிர்த்து வேற யாருமே அழகு இல்லையா? அப்ப விநாயகர யாருமே கும்பிட மாட்டாங்களா? ம். இந்த மாரி அதுக்கு ஒரு ஒரு டைம் டேபிள் வாழ்க்கைக்கு டைம் டேபிள் போடுறதுக்கு முற்பட்டோம்னா, இந்த மாரி குழப்பங்கள்ல தான் போய் நிக்கும். எனக்கு இப்ப என்ன தோணுச்சுன்னா, அதாவது ஒருத்தரோட இறைத்தன்மை வந்து அங்க கூடி நிக்கும்போது, இப்ப சின்ஸ் கண்ணன் பேசுனதுனால, அவரோட இறைத்தன்மை வந்து அங்க கூடி நிக்கும்போது, அது வந்து அழகா வெளிப்படுதா? அப்படின்னு சொல்லி தோணுச்சு. உங்க கருத்து என்ன? தோற்றத்தின் அளவுல உண்மையாலுமே மாற்றம் ஏற்படும். ஏற்ப கண்டிப்பா ஏற்படும். ஏற்ப நல்ல நல்ல தீவிரமா தியானம் செய்து, நல்ல ஒரு கூடவே பாரு. தியானம் செய்து, நல்ல மனோநிலையும் வளர்த்திக் கொண்டவர்களாக இருக்கும் பொழுது, ஆம் உடல் அளவுல பார்க்கும் பொழுது அவர்களுடைய அந்த தோற்றம், அந்த பிசிக்கல் அந்த ஸ்ட்ரக்சர்னெல்லாம் சொல்றோம் இல்லையா? அந்த ஸ்ட்ரக்சர் பெருசா ஒண்ணும் சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா இல்லாம கூட இருக்கலாமா இருக்கும். ஆனா, நம்மனால நம்மளுடைய கண்ண அவங்கள்ட்ட இருந்து என்னமோங்க பயங்கர என்னமோ ஒரு ஒரு நல்லா இருக்குங்க. அவங்க ரொம்ப அழகா இருக்காங்க. நம்மை அறியாம நம்ம ஒரு வகையா அப்படியே மயங்கிருவோம். ஏன்னா, அந்த ஆன்ம சக்தி வந்து அந்த அளவுக்கு சுத்தமாவும், பிரகாசமாவும் இருக்கும். அதற்கு மீறி தெரிந்தோ, தெரியாமலோ இந்த வெளித்தோற்றத்தின் மீது நம்மளுடைய கவனமே போகவே போகாது. ம். அது என்ன விளக்கம்னே தெரியல. அவங்கள பார்த்தாலே அப்படியே இருக்கிறேங்க அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு போயிரும். இதற்கு வந்து ஆன்ம முன்னேற்றம் தான் அதற்கு உண்டான காரணம். இப்ப சின்ஸ் நல்லா இருக்கிறதுன்னு சொன்னனால, எனக்கு இது ஸ்ட்ரைக் ஆகுது. நேத்து நான் போய் Googleல வந்து நல்லா இருக்கிறதுனா அப்படின்னா என்னன்னு சொல்லி டைப் பண்ணேன். அதுல என்ன கூற்று குடுத்திருந்ததுன்னா, மன அமைதியும், நல்ல உற்றார் சுற்றங்களும், சந்தோஷமான வாழ்வைகளும் தான் நல்லா இருக்கிறது அப்படின்னு சொல்லி குடுத்திருந்தது.
உங்க கருத்து என்னது? ஒன்ஸ் அகெயின் இது ஒரு பெர்செப்டிவான ஒரு விஷயம் தான். பார்க்கக்கூடிய கோணம் ஓகே. தான். இப்போ எனக்கு ஒரு மினி கூப்பர் வேணும். ஒரு ஒரு சிட்டிக்குள்ள வந்து ஒரு நல்ல ஒரு எனக்குன்னு ஒரு இடம் இருக்கு. நான் வந்து பர்ட்டிகுலரா அந்த ஒரு 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 இடத்த வந்து ரேஸ் கோர்ஸ்ங்கிற அந்த ஒரு இடம் ஒரு ஒரு பர்ட்டிகுலரா ஒரு இடம் இருக்கு. அந்த ஒரு இடத்துல எனக்கு ஒரு வீடு வேணும்னு ஒரு எண்ணம் இருக்கு. இது போல உண்டான வசதி வாய்ப்புகள் எனக்கு இருக்கணும். வண்டி வாகனங்கள் இருக்கணும். என்னை சுற்றி எப்படிப்பட்ட ஆட்கள் என்னை சுற்றி இருக்கணும். அப்ப என்னுடைய வாழ்வியல் என்ன மாதிரி இருக்கணும். இதனால நான் மக்களுக்கு திருப்பி என்ன என்னால செய்ய முடியணும். அதற்குண்டான சூழல் இப்ப இது என்னுடைய ஒரு ஸ்ட்ரக்சர் என் மைண்ட்ல இருக்கு. நானும் நல்லா இருக்கணும். என்னால் பிறரும் நல்லா இருக்கணுங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இத பொறுத்து இது இது பூரணமா கிடைச்சதுன்னா நான் நல்லா இருக்கேன்னு அர்த்தம். ஒரு சிலருக்கு இதெல்லாம் தேவையில்லையப்பா. என்ன விட்டுரு நான் சும்மா எனக்கு என்னுடைய மனையாள் இருக்கா. அழகான பிள்ளைகள் இருக்கு. தாய் தந்தையர் இருக்காங்க. உற்றார் சுற்றம் இருக்கு. இவர்களோட நான் வந்து இருக்கிறதுக்கு அளவான ஒரு வீடு, போக வரதற்கு போக்குவரத்திற்கு ஒரு வாகனம் இருந்தா இருக்கு. இல்லாட்டி புது வாகனத்தில நம்ம போய்க்கலாம். எனக்கு அவசியத்திற்கு உண்டான வருமானம் இருக்கு. போதும். நான் நல்லா இருக்கேன். சொல்லக்கூடியவர்கள் உண்டு. அவரவர் தேவைக்கு பொறுத்து இது மாறுபடும். அவ்வளோதான். இது வந்து நீ மாசம் 50,000 சம்பாரிச்சேன்னா தான் நல்லா இருப்பேன்னு சொல்றது முட்டாள்தனம். ம். உன்னுடைய தேவைகள நீ பெருக்கிக்கலாம்ப்பா. ம். மாசம் ரூ. 1,00,00,000 சம்பளம் வருதுன்னு வச்சுக்கவேன். ம். ஒரு 10 மாசம் சேர்த்து வச்சேன்னா ரூ. 10,00,00,000 ஆச்சு. ஒரு ஃப்ளைட்ட வாங்கி நிறுத்திடலாம். சரி. பின்ன இன்னொரு ஃப்ளைட் வாங்கு. பின்ன இன்னொரு தேவைகள் பூர்த்தி ஆயிட்டே வந்துட்டுருக்கும். தட் டசன்ட் மீன் நீ நல்லா இருக்கேன்னு. இத்தனையும் இருக்கு. 10 ஃப்ளைட் இருக்கு. ஒரு வாய் சோறு திங்கிறதுக்கு உண்டானவனுக்கு உடம்பு நல்லா இல்ல. ம். அவன் நல்லாவா இருக்கான்? இல்லையே! மோசமான ஒரு சூழல்ல இருப்பான். அப்போ வெறும் காசு, பணமும், வெளிப்பகட்டுகளும் நம்ம நல்லா இருக்கோங்கிறதுக்கு உண்டான விளக்கமா சொல்ல முடியாது. அவரவருடைய திருப்தி எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பார்க்கணும். அந்த இப்போ நம்ம முன்னோர்கள் வந்து இத எப்படி கையாண்டாங்க? அவ்வளோதான். இருக்கிறத வச்சு அவங்க சந்தோஷமா இருந்தாங்க. ஓகே. தட் டசன்ட் மீன் அவங்க சொத்து சேர்க்கல, குழந்தைகளுக்கு வேணுங்கிறத இது பண்ணலன்னு இல்ல. அதற்கு உண்டான கால சூழல அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இப்போதைக்கு நமக்கு ஒரு ஆசை இருக்கு. இந்த நம்மளுடைய ஆசைய காட்டிலும் பின் காலம்னு ஒண்ணு யோசிச்சு பார்க்கும் பொழுது, இன்னைக்கு நான் செய்யக்கூடிய ஒரு சேமிப்பு, என்னுடைய ஆசைக்கு நான் வந்து அடிபணிந்து போகாம, இன்னைக்கு நான் வந்து என்னை ஒரு கட்டுப்பாடாக வைத்திருக்கும் பொழுது, என்னுடைய எதிர்காலம் நல்லா இருக்குங்கிறத அவர்கள் தெளிவா புரிஞ்சிருந்தாங்க. ம். அதற்குண்டான காரியம் செய்தாங்க. அந்த ஆசை கிடைக்கலையேங்கிற ஏக்கத்தோட அவர்கள் இல்ல. ஏன்னா அவங்களுடைய ஃபோக்கஸ் இப்பொழுதைக்கு எனக்கு இன்னைக்கு இருக்கு. நான் நல்லா இருக்கேன். எனக்கு போதும். பிற்காலத்தில ஒரு தேவைங்கிறது இருக்கு. அந்த தேவைக்கு நான் இப்ப சேர்த்துறேன்னு சொல்லக்கூடிய மன திருப்திக்கு அவங்க போய்ட்டாங்க. இந்த பொருள வச்சு நான் ஏதாவது ஒண்ணு செஞ்சா, அதனுடைய உடனே அது எங்க அம்மா அத அடிக்கடி சொல்லுவாங்க. இப்பவே தின்னு, இப்பவே பெயிண்ட் சுத்துற ஒரு நிலை இருக்கக்கூடாது அப்படின்னு. அர்த்தமே இல்ல அதுல. இல்லையா? அது வந்து உடல் சீக்கு கொண்டவனுக்கு தான் அந்த மாரி உடல் நடக்கும். அப்போ அந்த இருப்பதை வைத்து சுகம் கொண்டு, அடுத்து என்ன செய்யக்கூடிய ஒரு சிந்தனையும் கொண்டு, அதற்குண்டான முயற்சியில இருந்தவங்க பெரியவங்க. அப்படித்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய 90ஸ்லேருந்து 2கே கிட்ஸ்லேருந்து எல்லாத்துக்கும் சொத்து வத்து இருக்குன்னா, அப்படி வந்தது தான் சொத்து வத்து. இந்த மனோநிலை இருந்த ஒரு காரணத்தினால, இதே மாரி சொத்து பத்த இழந்தவங்களும் உண்டு. எப்படி இழந்திருப்பாங்க? யாராவது அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி ஏதாவது கேட்டிருப்பாங்க. அதுதான் அன்பினுடைய ம். வெளிப்பாடு. குடுத்துருவாங்க. ம். இவங்கட்ட இருக்காது. ம். குடுத்துருவாங்க. ம். அப்புறம் இன்னைக்கு அவங்க குழந்தைகள்ட்ட ஏச்சு பேச்சு வாங்கிட்டு இருப்பாங்க. எங்க அப்பா குடுத்துட்டாரு, எங்க அம்மா குடுத்துட்டாரு, நான் இன்னைக்கு கஷ்டப்படுறேன்னு. ஆனா, அவர்களுடைய இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது, அது ஒரு அன்பினுடைய வெளிப்பாடா இருந்தது. அவர்கள் போதும் என்ற மனோநிலையில் இருந்தாங்க. இன்னைக்கு கால சூழலும், மனோநிலையும் மாறிப்போச்சு. ஆசை, 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 தேவை, தேவை, ஓடு, ஓடு, ஓடு. கையில காசு இல்லைன்னா பரவால்ல, இஎம்ஐ போட்டுக்கோ. ம். ஆயுசு பூரா கடன்காரனாவே இருந்து சாகணும். கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன்னு கம்பராமாயணத்துல இருக்கு. ராவணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் வீரன். சிறந்த சிவபக்தன். அப்படிப்பட்ட ஒரு அவனை தோற்கடிப்பதற்கு ஆளே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியவனுக்கு, அப்படியே தலை குத்தி நின்னானாம். அதற்கு எத ஒப்பு வச்சாங்க பாத்தியா? கடன் ம். பட்டார் நெஞ்சம் போல். அப்ப கடன் வாங்குவதுங்கிறது அவ்வளவு ஒரு இழிவான ஒரு செயல். ஏன்னா, நாளைக்கு மேல உனக்கெல்லாம் வெட்கம் இல்லையான்னு கேட்டேன்னு என்ன பண்றது? அது அது எவ்வளோ ஒரு அவமானமான ஒரு சூழலா போயிரும்ல. அப்படி இருந்தான்னு சொல்றாங்க. அப்போ அவ்வளவு பெரிய மாவீரன் தலை குத்துனாங்கிறதுக்கு ஒப்பு வைக்கிறது கடன் வாங்குனேன்னு. இன்னைக்கு எவ்வளோ கேஷுவலா போச்சு இஎம்ஐ வாங்கிக்கலாம்னு சொல்றது இல்ல. ஆயுசு பூரா கடன்காரன் தான் நம்ம. அப்படி ஒரு சூழல்ல இன்னைக்கு நம்மள கொண்டு வந்து நிப்பாட்டி. யாரோ வச்சிருக்காங்க. அப்படி வச்சுக்குவோம். சின்ஸ் இப்போ நல்லா இருக்கணும்னு பேசுனனால
அதுக்கு ஒத்த இன்னொரு சொல்றேன். பக்கர்னா வந்து அவர் பாட்காஸ்ட்ல சொல்லும்போது, அடிக்கடி பக்கர்னா யூஸ் பண்றேன். பார்த்தீங்கன்னா தப்பில்ல, தப்பில்ல. ஏதோ ஒரு எடுத்துக்காட்டு வேணும்ல. ம். பக்கர்னா வந்து நல்லவனுக்கு நான்முகம் இருக்கும்னு சொல்லி ஒரு குறிப்பு குடுத்திருந்தாரு. ம். அத பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். ஓகே. பக்கர் நல்லோருக்கு நால்முகம் அப்படின்னு சொல்லி எதச் சொன்னான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை இது இருக்கலாம்ங்கிற என்னுடைய ஒரு இடத்துல இருந்து சொல்றேன். அறம், பொருள், இன்பம், வீடுங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்விற்கு தேவைப்படக்கூடிய 4 நிலைகள். ஒன்ஸ் அகெயின் அவங்க என்னத்த நால்முகம்னு சொன்னாங்கன்னு தெரியல. நான் என்னோட இடத்துல இருந்து இது இருக்கலாம்ங்கிறத தான் சொல்றேன். பொருத்தி பாருங்க. பயன்பட்டதுன்னா ஓகே. அப்படி இல்லன்னா, பின்னொரு தடவ அந்த மல்லர்களுக்கு கேள்வி கேட்கிற மாரி பின்னொரு நாள் வாய்ப்பு கேட்கும்பொழுது பக்கர்ட்ட அத கேட்டு பார்ப்போம். அப்ப இந்த அறம், பொருள், இன்பம், வீடுன்னு சொல்லக்கூடியது என்ன? அறம்ங்கிறது சத்தியத்தின்படி நட. பொருள் அந்த சத்தியத்தின்படி பொருள் ஈட்டு. அந்த ஈட்டிய பொருளின் மூலமாக சத்தியத்தின்படி நட. சத்தியத்தின் பொருளை பொருள் ஈட்டு. அப்படி ஈட்டிய பொருளின் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக ஏற்படுத்திக் கொள். அறம், பொருள், இன்பம். இன்பம்ங்கிறது மகிழ்ச்சி. இது எல்லா வகையான இன்பமும். ம நமக்கு 16 செல்வங்கள் உண்டுன்னு ஓ! சொல்றாங்க. அத்தனை செல்வங்களும் சத்தியத்தின்படி தான் நமக்கு வந்து நேர்மையான வழியில கிடைச்சிருக்கணும். இதையெல்லாம் அனுபவித்து கடைசியில் ஒரு மனிதன் வீடு பேறு அடைய வேண்டும். பிறவா நிலை சென்று சேர வேண்டும்னு சொல்லக்கூடிய இந்த 4 குடுத்துருங்க. இது ஒரே வாழ்க்கையில் நடக்கணும். ம். இது ஒரு நல்லோனுக்கு இருக்கக்கூடிய நால்முகமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம்ங்கிறது என்னுடைய ஒரு கண்ணோட்டம். பின்னொரு நாள் வாய்ப்பு கிடைக்கும்போது பக்கர்ட்ட கேட்டு பார்ப்போம். அவங்க என்ன கண்ணோட்டத்துல இருந்து சொன்னாங்கன்னு கேட்டு பார்க்கலாம். சின்ஸ் 16 செல்வங்கள் சொன்னனால ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த 16 செல்வங்கள்ங்கிறத எப்படி நான் பார்க்கப்படுது? ஓகே. எனக்கு அதுக்கு உண்டான அந்த லிஸ்ட் ஞாபகம் இல்ல. ஓகே. கூகுள் அடிச்சா வரும். ம். ஒரு மனிதனுடைய தேவைக்கு நான் படிச்சிருக்கேன். ம். ஸோ அதனுடைய அர்த்தத்த மட்டும் சொல்றேன். நான் 16 செல்வங்கள் எதுன்னு எனக்கு தெரியல. ஆ ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாள்ல பூரணத்தை அனுபவிப்பதற்கு இந்த ம். பூரணம்ங்கிறது இறையை உணரக்கூடிய பூரணம் இல்ல. ம். இறையை உணரக்கூடிய பூரணம் கடைசியில வரும். ம். வீடு அப்படின்னு ம். சொல்லக்கூடிய அந்த இது கடைசியில வரும். அதற்கு முன் இருக்கக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கை. ஒரு குழந்தை பிறந்த நேரத்துல இருந்து, அந்த குழந்தை வந்து நல்லபடியாக அது வளரணும். அப்படின்னா என்ன? நேரத்துக்கு சோறு கிடைக்கணும். அதுவும் நல்ல ஊட்டமான உணவாக இருக்கணும். தாய்ப்பால் அருந்துவதில் இருந்து, அதற்கு வந்து பாதுகாப்பு கிடைக்கணும். அதற்கு வந்து நல்ல உடுப்பதற்கு உடை கிடைக்கணும். பின்ன நல்ல ஒழுக்கம் சொல்லி தரக்கூடிய தாய் தந்தையர் இருக்கணும். அந்த குழந்தையோடு சேர்ந்து விளையாடக்கூடிய உறவுகள், நண்பர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது நல்லவர்களாக இருக்கணும். உற்றார் சுற்றம் நல்லவர்களாக இருக்கணும். பின் நல்ல ஆசிரியர் கிடைக்கணும். இதுக்கே முதல்ல நல்ல ஒழுக்கங்கிறது ஒண்ணு குணத்தோட தான் ம். இதுவே பொறந்திருக்கணும். இல்லையா? இதற்கு பின் நல்ல நண்பர்கள் அமையணும். பின் நல்ல மனையாள் அமையணும். நல்ல இப்ப பெண்ணுக்கு எடுத்தோம்னா நல்ல கணவன் அமையணும். பின் இவர்கள் இருவரும் சேர்ந்து நல்ல பிள்ளைகள பெற்றெடுக்கணும். இவர்கள் சொல் பேச்சு கேட்டு, சத்தியத்தை தவறாது நடக்கக்கூடிய இவங்க எப்படி இவங்களுக்கு குழந்தையிலிருந்து ஒரு இலக்கணம் சொன்னோமோ, அந்த ம். மாதிரி இந்த குழந்தை இருக்கணும். அப்ப நல்ல செல்வம், பிள்ளை செல்வம் வேணும். அந்த பிள்ளை செல்வங்கள பின் நல்ல ஒரு வாழ்க்கைக்கு வந்து பெண்ணா பிறந்ததா, நல்ல ஒரு குடும்பத்திற்கு அந்த பிள்ளைய வந்து கட்டிக் குடுக்கணும். இப்போ நம்ம பையனா, ஒரு நல்ல குடும்பத்திலிருந்து ஒரு பொண்ண வந்து இது பண்ணிட்டு வரணும். இல்லையா? இவர்கள் வாழ்வில நல்லபடியாக வாழ்ந்து உயர்ந்து இருப்பதை நாம் காணணும். ம். இதனோடு சேர்ந்து இதெல்லாம் பூரணத்தை உணர்ந்த பிறகு நாம் வீடு பேறு சென்று சேரணும். இவ்வளவு விஷயங்கள் ஒரு ஒரு ம். மனிதனுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கணும். இது எல்லாத்தையுமே நம்மளுடைய முதல் கலாச்சாரங்கள்ல வெறும் 40 வயசுக்குள்ள செஞ்சு முடிச்சுருவாங்க. ம். 40 வயசுக்குள்ள அவன் பையன் புள்ளைக்கே கல்யாணம் பண்ணி பேரன் பேத்தி எடுத்துருவாங்க. அதற்கப்புறம் அவங்க பாட்டுக்கு வீடு பேறு விடுவதற்கு கோயில் குளங்களுக்கு செல்வதோ, பக்தி மார்க்கத்தின் மூலமாகவோ ஆனா இன்னைக்கு எல்லாமே மாறி போச்சேண்ணா. ஆமா. லைஃப் ஸ்டார்ட்ஸ் அட் 40 விநாயக்ன்னு டயலாக் பேசுறோம் இல்லையா? அந்த மாரி ஆயிடுச்சு. எங்க அப்பா சொல்லுவாரு. என்ன சொல்லுவாருன்னா, "நீ 18 வயசுலயே யுனிவர்சிட்டிய முடிச்சிருக்கணும். முடிச்சுட்டு அடுத்த கல்யாண வேலைய நீ பார்க்க போயிருக்கணும்." 16 அப்படின்னு சொல்லி வயசுல உன்னுடைய படிப்ப நீ நிறுத்திறணும். ஆ. 16 வயசுக்குள்ள உன்னுடைய எல்லா படிப்புகளும் முடிஞ்சிறணும். அடுத்து 1 வருடம் ஒரு 6 மாதத்திலேருந்து 1 வருடம் வரைக்கும் நீ வந்து நிம்மதியா கற்ற கல்விய வந்து உணர்வு ரீதியாக இருக்கிறதுக்கு நீ வந்து சுற்றி பார்க்கணும். அந்த சுற்றி பார்க்கும் பொழுதே உன்னுடைய வாழ்வாதாரத்திற்கு தேவைப்படும் உன்னுடைய குலத்தொழில் இருக்கா? அத நீ பின் வந்து செய்யலான்னா செய்யலாம். அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா, இதர என்ன தொழில் இருக்கோ அத ஏற்படுத்திக்கணும். அடுத்த 1 வருடம், 2 வருடத்திற்குள்ள நீ திருமணம் செய்திருக்கணும். ம். அதிகபட்சம் 18 வயசு, 19 வயசுக்குள்ள நீ திருமணம் செய்திருக்கணும். ம். அடுத்து ஓரிரு வருடங்களுக்குள்ளாக பிள்ளை செல்வம் வந்திருக்கணும். அவர்கள வளர்த்தி வரும்பொழுது அடுத்த 16 வயசு, 18 வயசுங்கும் பொழுது, உனக்கு ஏறத்தாழ ஒரு 38 வயசு, 40 வயசுங்கும் பொழுது, ம். அவங்க உன்ன போலவே அவங்க திருமணம் செய்திருப்பாங்க. நீ அடுத்து ம்.
நீயும் உன்னுடைய மனையாளும் வந்து வீடு பேறு செல்வதற்குண்டான வழி பார்க்கறக்கு போயிரணும். ம். இதுதான் பக்காவான ஒரு ம். ஹியூமன் லைஃபா இருந்தது. இந்த ஸ்ட்ரக்சர். ஆமா. ம். அப்ப இத சொல்லும்பொழுது சைல்டு மேரேஜும்பாங்க. ம். தவறுகள் நடந்தது. ம். பிற்காலத்தில நிறைய தவறுகள் இந்த பிள்ளைகளுக்கு வந்து சிறு வயதில வந்து திருமணம் செய்து கொடுத்த நிறைய தவறான நிகழ்வுகள் அப்படிங்கிறது நடந்தது. ஆனா, இது வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரா இருக்கும் பொழுதுன்னு பார்க்கும்பொழுது, ஒரு 18 வயசுல ஒரு ஆண்மகன் திருமணம் செய்யறான் அப்படின்னா, ஒரு 4 வயதிலிருந்து 7 வயது வித்தியாசத்தில ஒரு பெண்ணை திருமணம் செய்றாங்க அப்படின்னு சொன்னா, 11 வயசு, 12 வயசுங்கும் பொழுது அந்த பெண்ணுக்கு அவ்வளோதான் இருக்கும். திருமணம் செய்றாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது, ஆணும் பெண்ணும் அந்த அளவுக்கு உடல் அளவிலும், மனதளவிலும் முதிர்ந்திருப்பார்களா? அப்படின்னு கேட்டா, ஏறத்தாழ ஆமான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் முந்தைய காலங்கள்ல ம். மக்கள் வாழ்ந்திருந்தாங்க. சரியா? அப்படி இல்ல, அந்த பெண் அதற்குண்டான பருவ நிலை மாற்றம் உடல்ல ஏற்படல. அந்த பையனுக்கும் ஒரு பருவநிலை மாற்றம் ஏற்படல அப்படின்னா, அந்த தக்க காலம் வரைக்கும் அவர்கள் பொறுத்திருப்பாங்க. இந்த மாரி நிறைய நிகழ்வுகள் நடந்தது. ஆனா, முந்தைய காலங்கள்ல அந்த உடலும், மனமும் அந்த ஏஜுக்குள்ளேயே முதிர்ச்சி அடைஞ்சிருக்கும். அந்த ஏஜ்லயே அவங்களோட லைஃப் அவங்க தொடர்ந்து வாழ ஆரம்பிச்சுருவாங்க. அதுக்கு தான் சப்போர்ட்டுக்கு வந்து பெரிய குடும்பம், ஒரு கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது எல்லாமே இருந்தது. ம். அந்த சின்ன வயசு அவங்களுக்கு எப்படி தெரியும்? சின்ன வயசுல அவங்களுக்கு அறிவு இருந்தது. ம். பெண்ணும் படித்திருந்தாள். நல்லா புரிஞ்சுக்கணும். பெண்ணும் படித்திருந்தாள். அப்போ ஒரு 16 வயசு வரைக்கும் பாடம் படிச்ச ஒரு பையன், 11 வயசுல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, அவனுக்கு எப்படி இவ்வளோ தூரம் படிப்பு இருந்திருக்கும்? அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி வரும்பொழுது, குருகுல வாசத்தில் 16 வயது வரைக்கும் பெண்ணும் படித்திருந்தாள்ங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப திருமணம் செய்தும்போது, ஒத்த வயதுள்ளவர்களையும் திருமணம் அந்த காலத்துல செய்திருந்திருக்கலாம். ம். பை லாஜிக் ம். பார்க்கும் பொழுது. இந்த மாரி பல கட்டமைப்புகள்ல இருந்தது. அப்படி இல்ல, சிறு வயதிலேயே திருமணம் செய்திருந்தாலும், உடலும், மனதிலும் அவர்கள் பக்குவம் அடைந்து தான் இருந்தாங்க. என்ன கால சூழல் மாறுச்சு. ம். இந்த சமுதாயம் போர் செஞ்சே அழிஞ்ச சமுதாயம் இது. இதுபடி தான் நல்ல ஒழுக்கங்களும், அறங்களும், மனிதர் உடல் நிலையும், மனோநிலையும் எல்லாமே மாறுச்சு. ஆனா என்ன, பழக்கத்த மட்டும் நம்மால் மாத்தாமயே இருந்தான். ம். ஒருத்தன் அத்லீட் இருக்கான். ம். வேலை செய்ய அந்த பயிற்சி இருக்கிற வரைக்கும் நெறைய சாப்பிடுவான். ஏன்னா, ம். அது எரிச்சுட்டே இருக்கும் வயிறு. அவன் ஃபிட்டா இருப்பான். அந்த அத்லெட்டிக் பிராக்டிஸ் முடிச்சோன்னா, அவன் சாப்பாட்ட குறைக்கணும்ல்ல. ஆனா, அவன் குறைக்க மாட்டான். அதனால தான் எல்லா அத்லீட்டும் பார்த்தோம்னா, பன்னிக்குட்டி மாரி ஆயிருவானுங்க. ம். இல்லையா? அப்போ கால சூழல் மாறுது, உடல்நிலை மாறுது, மனோநிலை மாறுது. ஆனா, பழக்கத்த மட்டும் மனுஷன் மாத்தவே இல்ல. ம். அப்போ சிறு வயசுல வந்து திருமணம் செய்து வைக்கும் பொழுது, அந்த பெண்ணிற்கோ, பையனுக்கோ உண்டான அளவுல உடல் மாற்றங்கள் அங்க ஏற்படாம இருந்தது. அத எவனுமே கவனிக்கல. இல்லைங்க, அது எங்களுடைய வழக்கங்க. அந்த மாரி ஆக்குனது தான் பிற்காலத்தில பிரச்சனையாச்சு. ம். இன்னைக்கெல்லாம் வந்து நம்ம அத பேசவே கூடாது. ம். இன்னைக்கு நம்ம ஒரு 25, 30 வயசு இருக்கிறதே பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு. எப்ப சாகலாம்ன்னு சுத்திட்டு இருக்கானுங்க. அதனால இன்னைக்கு கால சூழல் ரொம்பவே மாறி போச்சு. இப்ப ம். எந்த அளவுக்கு வந்து நிக்குது, எனக்கு கல்யாணமே வேண்டாங்கிற அளவுக்கு வந்து நின்னு போச்சு. ம். அப்ப எவ்வளவு தூரம் ஒரு சின்ன வயசுலயே அவர்களுடைய உடல் நலமும், மனோநலமும் முதிர்ந்த இருந்த ஒரு காலகட்டம், இன்னைக்கு 50 வயசு, 60 வயசு ஆனாலும் அறிவினுடைய முதிர்ச்சி ஏற்படவே இல்ல. ம். குன்றிய நிலையில போய் நம்ம நின்னுகிட்டு ம். இருக்கோம். உடல் வந்து 25, 30 வயசுல உடல் தன்னுடைய செயல்பாடுகளை இழக்கக்கூடிய ஒரு சூழல்ல போய் நம்ம நின்னுகிட்டு இருக்கோம். இப்ப போய் நம்ம பழங்கதை பேசி ஏதாவது பயன் ம். இருக்குமா? ம். ஒண்ணும் இல்ல. பெருமை பேசிக்கலாம். ஓ! இப்படியெல்லாம் இருந்திருக்காங்களா? அப்படின்னு வேணா தெரிஞ்சுக்கலாமே தவிர, ஒரு பயனும் இல்ல. இப்போ இப்போ ஒரு உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு சொல்றோம்னா, அது எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? எப்படி எடுத்துக்கொள்ளலாம்னா, இப்போ ஒருத்தர பார்த்தா ஆரோக்கியமா இருக்காரு. அது எப்படி சொல்ல? நம்ம வந்து நல்லா இப்படி சிக்கு நீ பாரு நல்லா சிக்குன்னு சூப்பரா இருக்க. நீ ஆரோக்கியமா இருக்கேன்னு என்னால சொல்ல முடியுமா? முடியாது. அவ்வளோதான். ஒரு மிஷின் வெளிய பார்க்கறதுக்கு மிஷின் பெயிண்ட் அடிச்சு நல்லா தான் இருக்கும். ம். உள்ள எல்லா பார்ட்ஸும் கழண்டு போயிருக்கும். ம். ஏதோ ஒண்ணு அத செயல்படுத்தி பார்க்கும்பொழுது, அந்த மிஷின வேலை செய்ய வச்சு பார்க்கும்போது தான், அது ம். நல்ல மிஷினா, இல்ல மோசமான மிஷினான்னு தெரியும். அப்போ ஒருத்தன் ஆரோக்கியமா இருக்கான்னா, அவனுக்கு வந்து உடல் அளவுல அவனுக்கு வேலை குடுக்கணும். ம். குடுத்து பார்க்கும்பொழுது தான் நம்ம வந்து அவன் ஆரோக்கியமா இருக்கானா, இல்லையா? ம். அப்படிங்கிறது தெரியும். ம். புத்தி நல்லா இருக்கா? ம். அப்படின்னு பார்க்கணும்னா, அந்த புத்தியை சோதிக்கக்கூடிய அளவுக்கு ம். அவனுக்கு வந்து சைக்காலஜிக்கல் டெஸ்ட் இன்னைக்கு சொல்றோம் இல்லையா? ம். ஸோ அந்த மாரி அவன வந்து சோதிச்சு பார்க்கணும். ம். அப்பதான் அவனுடைய புத்தி எப்படி இருக்கு. ஏன்னா, நல்லா பேசுவாங்க. ம். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சில சைக்காலஜிக்கல் டெஸ்ட் எல்லாம் எடுத்தோம்னா, அவன் படு மூர்க்கனா இருப்பான். எல்லா எமோஷன்ஸும் உள்ள இருக்கும். ஆனா வெளிய வந்து பயங்கர சூப்பரா அப்படியே பேசிட்டே இருப்பாங்க. கோல்ட் ஹார்ட்டட் பெர்சனா இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து ரொம்ப
அப்படியே எதுவுமே தேவையில்ல பாட்டுக்கு இருக்கேன். நல்ல முதிர்ந்த மனோநிலை கொண்டவர்களாக இருப்பாங்க. இப்ப இதெல்லாம் எப்படி தெரியும்? வெளிப்பேச்சு வச்சு கண்டுபிடிக்க முடியாதே. ஒருத்தன் அமைதியாவே உட்கார்ந்துட்டு இருக்கான்னா, அவன் மோசமானவன் ஆயிருவானா? ம். இல்லையே. பார்வை வந்து இந்த கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். ஓகே. ஸோ இப்போ உடல் பத்தி பேசுறதுனால, நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். இந்த வாதம், பித்தம், கபம் ஓகே. அதுக்கு என்ன விளக்கம்? ஓகே. வாதம், பித்தம், கபம் வந்து அத பத்தி நான் பேசினா, அது முழுக்க தவறா தான் போகும். ஆம், திருப்பியும் பின் ஒரு தடவை ஏன்னா சித்த மருத்துவம்ங்கிற பேச்சு பேச போயி, கடைசியில அது கர்ப்ப மருந்துகள், சயின்ஸு அப்படி ம். இப்படின்னு போயிடுச்சு ஒரு தடவ பக்கர் கூட. பக்கர் வரட்டும். நான் இந்த வாதம், பித்தம், கபம், ம். அப்புறம் இந்த நாடி பரிசோதனை எப்படி இருக்கணும்? ஆ. அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு இருக்கு. அது கோழி மாரி போணும், ம். தவளை மாரி குதிக்கணும், பாம்பு மாரி போணுங்கிறதெல்லாம் இந்த 3 இத புடிச்சு பார்க்கறதுக்கு ஒரு ம். கணக்கு இருக்கு. அதான் சித்த நரம்பு மருத்துவத்தில. வந்து ஒரு நரம்ப புடிச்சு பார்க்கக்கூடாது. சித்த மருத்துவத்தில வந்து 3 நரம்ப புடிச்சு பார்ப்பாங்க. ஒரே நரம்பு தான். ஆ. அத கை வைக்கும் பொழுது, அந்த ஓகே. 3 வகையாக அந்த ரத்தத்தினுடைய ஓட்டம் வந்து அந்த நாடியில இருக்கும். அத உணர்வதற்கு ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. ம். அப்ப இதனுடைய மிக்ஸ் அண்ட் மேட்ச் இருக்கு. ம். இப்போ உடம்புல வாத, பித்த, கபத்தினுடைய மாற்றம் எப்படி இருக்குன்னு அந்த நாடி புடிச்சு பார்க்கும்போது தெரியும். உடல்ல பஞ்சபூதத்தினுடைய தன்மை எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஸோ இது எல்லாத்தையும் பரிசோதனை பண்ணி, ம். அவர்களுடைய மனோநிலை எப்படி இருக்கு, உடல்நலம் எப்படி இருக்குங்கிறது எல்லாத்தையும் பரிசோதனை பண்ணுன பிறகு தான், ஒரு மருத்துவர் வந்து மருந்து குடுக்கணும். ம். சும்மா இப்படியே எடுத்து இப்படி ம். வச்சுட்டு, தலைவலிக்குதுங்க டாக்டர், அடுத்த கொஸ்டின் அங்க தான் மருந்து வந்தேன். எழுதி கிழிச்சு அனுப்பிச்சுட்டு ரூ. 200 வாங்கி அனுப்புறது கிடையாது ஒரு மருத்துவரினுடைய ம். ஒரு வேல. ம். நல்லா புரிஞ்சுக்கணும். முன் காலங்கள்ல, நான் சின்ன பையனா இருக்கும் பொழுதுல, ஆங்கில மருத்துவமும் அப்படிதான் இருந்தது. என்னாச்சு? ஏதாச்சு? என்ன பண்ணுனீங்க? எதனால இந்த மாதிரி வந்தது? நீங்க முன்னாடி என்ன பண்ணுனீங்க? ஒரு 1 வாரம் 10 நாளைக்கு முன்னாடி என்ன பொறுமையா கேட்பாங்க எல்லாத்தையுமே. ம். இன்னைக்கு எல்லாமே அவங்களும் கெட்டு குட்டி சுவரா போன மாரி ஆயிப்போச்சு. ம். அந்தமா அப்படி இப்படின்ட்டு ஏதோ மிஷின வச்சு இப்படி பார்க்குறாங்க, இப்படி பார்க்க மனசை பத்தி யாருமே கேட்கறதே இல்ல. தலைவலி வருதா? தலைவலிக்கு மாத்திரை எழுதுறது இல்ல ஒரு மருத்துவருடைய ஒரு வேல. ஏன் தலைவலி வந்தது? நீ என்ன பண்ணுனதுனால உனக்கு எப்போலருந்து வந்தது? என்ன பண்ணுன? உன்னுடைய உணர்வு மாற்றம் என்ன இருந்தது? உணவு மாற்றம் என்ன இருந்தது? இதுக்கு நீங்க மருத்துவர்ட்டயே போ வேண்டாமே! ம். நானே புரிஞ்சுக்குவேனே! நான் பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஸில இருக்கேன். தலைவலி எப்படி என்னைய விட்டு போகும்? அஜீரண கோளாறு எப்படி என்னைய விட்டு போகும்? மலச்சிக்கல் என்னைய விட்டு எப்படி போகும்? இல்லையா? எனக்கு ஒரே அசிடிட்டிங்க. நீ நீ என்ன மனசுக்குள்ள என்னத்த போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிற நீ? ம். இப்ப அதெல்லாம் நடந்ததுன்னா, அப்புறம் எப்படி உடம்பு வந்து இதாகும்? அதுக்கு மாத்திரை மருந்து போட்டு ஒரு பயனும் இல்லையே! ம். மருத்துவர்கள் இத கேட்கறதில்ல இன்னைக்கு. ம். குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். இப்போ இந்த தெளிவு வந்து நம்ம முன்னோர்கள் கிட்ட ஏற்கனவே அவங்கள்ட்ட இருக்கும். அப்ப அவங்களுக்கே ஒரு மருத்துவர் இருந்தாருன்னா, அப்ப அந்த மருத்துவர் எவ்வளோ வல்லமை பெற்றவரா எஸ், இருந்திருப்பாரு? எஸ், எஸ். ஸோ ஒரு மருத்துவரோட இலக்கணம் என்னன்னு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. ஆ ஒன்ஸ் அகெயின் நான் அந்த ஒரு ஏரியால வந்து ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது. நான் கேள்விப்பட்டத சொல்றேன். பட் இந்த கேள்விகள நான் நோட் பண்ணிக்கிறேன் நாளைக்கு வக்கர்ட்ட கேட்கறதுக்காக. ஒரு மருத்துவரினுடைய இலக்கணம் வந்து நிறைய இடங்கள்ல ஆ இப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லக்கூடிய இலக்கணங்கள் உண்டு. என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க. அவர்கள் வந்து அந்த நல்லோன்னு முன்னாடி பார்த்தோம் தெரியுமா? அந்த சத்தியத்தின்படி நடக்கணும்னு. அந்த மாரி மனதளவுல வந்து அவர்கள் பக்குவம் கொண்டவர்களாக இருக்கணும். பிற உயிரை வந்து எந்த அளவுலாவது காப்பாத்தி விட வேணுங்கக்கூடிய அந்த ஒரு நிலை கொண்டவர்களாக இருக்கணும். குறி உணரக்கூடியவர்களாக இருக்கணும். இத வந்து முன்னாடி ஒரு தடவ வர்ம மருத்துவம்னு பேசும்பொழுது பக்கரே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு விஷ வைத்தியன்கிறது யாரு? ஒரு சித்த மருத்துவன்கிறது யாரு? ஒரு வர்ம மருத்துவன் அப்படிங்கிறது யாரு? வர்மாணிங்கிறது யாரு? இந்த மாரி பல ஆழமான விளக்கங்கள் வந்து முன் பதிவுகள்ல வந்து நம்ம தெளிவா பார்த்துருக்கோம். அப்ப அந்த இடங்கள்லலாம் அதுதான் அந்தந்த இலக்கணமாக சொல்லப்பட்டிருக்கும். ஒரு வர்மாணி அப்படின்னு சொன்னா, ஒரு வர்ம மருத்துவன்னா அவனுக்கு ஒரு இலக்கணம். அந்த நாடி அவன பார்த்தாலே தெரியணும். இந்த எங்க அடிபட்டிருக்கு? என்ன இருக்கு? உயிர் எந்த இடத்துல ஒடுங்கி இருக்கு? இந்த உடல்ல எங்க சூடு இருக்கு? இத தெரிஞ்சவன் தான் ஒரு வைத்தியன். ம். ஒரு சித்த மருத்துவனுக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்கு. நாடி புடிச்சு பார்த்தோனே அங்கங்க இடத்த தொட்டு பார்த்தா, அவனுடைய சூழல் பார்த்தா, அவனுடைய பேச்சினுடைய திறன் பார்த்தா தெரியணும். நாக்கு கொளறுதா? உமிழ்நீர் சுரக்கலையா? உமிழ்நீர் அதிகமா சுரக்குதா? கண்ணு மேல போயிடுச்சா? கண்ணு இப்படி பார்த்தோம்னா, அந்த இதெல்லாம் குறி பார்க்கக்கூடிய இடம். காது கேட்குதா? தலை ஆடிட்டே இருக்கும். தலை நிக்கவே நிக்காது. இது எல்லாம் அவனுக்கு தெரியணும். ஏன் இது நடக்குது? ம். அப்ப இந்த குறி உணரணும். இப்போ அந்த விஷ வைத்தியரே இன்னைக்கு இல்ல. ம். அப்படின்னு தான் அங்க ஆசான் ஒரு பக்கர் சொல்லியிருந்தார். விஷ வைத்தியன் இல்ல.
அன்னைக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு விஷ வைத்தியனை தான் கூப்பிடுவாங்களாம். ஒரு விஷ வைத்தியனையோ, இல்ல ஒரு வர்ம மருத்துவரையோ தான் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு கூப்பிடுவாங்க. அவன் உடம்ப அறுக்கணும்லாம் அவசியம் கிடையாது. அவன் பார்த்தாலே சொல்லுவான். இப்படியே பார்த்தான்னா, இவன் வந்து இப்படி தான் இறந்திருக்கான். இந்த மாரி தான் இறந்திருக்கான். நம்ம ஆ திருமூலர் கருக்கடை வைத்தியம் ஆறுநூறு அதில இருக்கே. அதுலயா? அதுலயான்னு எனக்கு தெரியலையே. இல்ல. அதில இல்ல. வேற ஒரு நூல் நம்ம ஒரு காணொளி கூட போட்டிருக்கோம். அந்த காணொளியில அவர் என்ன சொல்றாருன்னா, ஆ ச்சே! யாரோடது திருமூலர் இல்ல. பச்சமுனி நாயனார் யாரோடது எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. நம்ம சித்தர்கள்ங்கிற பிளேலிஸ்ட்டுக்குள்ள இருக்கு. நீரில் மூழ்கி ஒருத்தன் இறந்திருக்கான். இவ்வளோதான் மேட்டர். சரியா? இப்ப நீர்ல அவன முக்கி கொன்னாங்களா? ம். மேல இருந்து தள்ளி விட்டாங்களா? ம். இல்ல இவன் தவறி விழுந்தானா? ம். இல்ல தூக்கிட்டு கொன்னுட்டு அதுக்கப்புறம் அவன நீர்ல போட்டாங்களா? இது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்படிங்கிறதுக்கு அங்க குறி இருக்கு. ஒரு 2 எடுத்து எனக்கு ஞாபகம் இல்ல. இது நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம் அதுல. ஓகே. அப்பல்லாம் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. சின்ஸ் எனக்கு அந்த மருத்துவ ஃபீல்டில் இல்லங்கிறனால இத நான் மண்டைக்குள்ள ஞாபகம் வச்சுக்கல. அப்ப இதற்கெல்லாம் குறி இருக்கு. இப்படி இருந்தா அப்போ அந்த மருத்துவன் அத பார்த்தாலே சொல்லணும். ம். இவன் எப்படி கால ம ம மரணம் அடைந்தான்? அகால மரணமா? இல்ல இயற்கை மரணமா? இவனுடைய உயிரோட இருக்கான்னா, இவன திருப்பியும் உயிர்ப்பிக்க முடியும். உடல் விட்டு அந்த உயிர் பிரிஞ்சிருச்சா? பிரியல அப்படின்னு சொன்னா, உடனே அந்த உயிர திருப்பியும் கூட்டுவதற்கு இன்னைக்கு டீஃபிபிரிலேட்டர் வைக்கிறாங்கல்ல. அந்த காலத்துல என்ன டீஃபிபிரிலேட்டர வச்சுட்டு ம்ஹ்ம். இருந்தான். ஆனா ஒரு வர்ம மருத்துவன் கொண்டு வந்தானே. ம். ஒரு சித்த மருத்துவன் வந்து மூலிகைகள வச்சு அவன திருப்பி உயிர்ப்பிச்சானே. இல்லையா? ம். விஷ வைத்தியன் விஷத்த முறிச்சு அவன திருப்பியும் உயிர் கொண்டு வர வச்சானே. ஆட்கள் உண்டு. இப்ப இதெல்லாம் பண்ண தெரிஞ்சவன், அந்த இலக்கண நுணுக்கங்கள் தெரிஞ்சவன் தான் உண்மையான மருத்துவன். அவன் பார்த்தாலே சொல்லணும். அதுதான் திறமை. ம். அவனுடைய திறமை அதுதான். ஸோ இதே அந்த சேம் அந்த கலையோட நிபுணத்துவம் பெறாதவங்க, அதுக்கு ஆமா, சேம் ஆமா. பொருத்தி பார்த்துக்கலாம் இதுதான் இல்லைங்களா? நிபுணத்துவம் பெறுவது. ஆ. இது வந்து 1, 2 நாள்ல நமக்கு ம். வரப்போறதில்ல. ஆசிரியர் கூடவே இருந்து, ஆசிரியரை அணுகி, ஆசிரியர் என்ன பண்றாருங்கிறத பார்த்துட்டே இருக்கணும். ம். பின்ன நம்மளுடைய ஆராய்ச்சிகள் அப்படிங்கிறது நெறைய இருக்கணும். ம். அப்போ நமக்கும் ஆசிரியருக்கும் இருக்கிற அந்த பாண்ட் வந்து ஆமா. ரொம்ப முக்கியம். ஆசிரியரோட எப்படி பயணம் செய்யணுங்கிறதுக்கு ஒரு இலக்கணம் இருக்கு. ஆசிரியரனுடைய நிழல் கூட படாத அளவுக்கு பின்னாடி நிப்பானாம் ஓகே. சீடன். ஓகே. ஆசிரியரனுடைய நிழல் தன் மீது பட்டால் ஆசிரியருக்கு களங்கம் அப்படின்னு சொல்லி அதுபடி இப்படியே இருப்பானாம். ஆனா ஆசிரியர் பேசக்கூடியது அவன் காதுக்கு விழுமாம். ம். ஆசிரியர் சத்தம் போட்டு பேச மாட்டார். ம். மெதுவா தான் பேசுவார். ம். அந்த சுற்றி இருக்கக்கூடிய எப்பேர்ப்பட்ட சூழல் இருந்தாலும் சரி, அவ்வளவு தூரம் பின் அடிபணிந்து செல்லக்கூடிய அந்த ஒரு மாணவனுக்கும் ஆசிரியர் சொல்லுவது அவன் காதில் விழும். அப்ப அவன் எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் அவன் வாத்தியார் மேல வச்சுக்கிட்டே இருப்பான். ஒரு எந்த நேரத்தில எது வேணாலும் சொல்லலாம். பேசிட்டே வரலாம். இது பண்ணு, அது பண்ணுன்னு சொல்லலாம். அவங்க மெதுவா தான் பேசுவாங்க. ம். ஏன்னா அதிகமா பேசினா பிராணசக்தி வீணாகும். ம். நமக்கு 1 1/2 மணி நேரம் பேசியிருக்கோம். பிராணசக்தி பயங்கரமா வீணாயிருக்கும். ம். ஆசிரியர்கள் அத செய்வதில்ல. ம். தபசிகள் அத செய்வதில்ல. ம். சித்தவெருமக்கள் அத செய்வதில்ல. அப்போ அவர்கள் மெதுவா பேசுவாங்க. ஆனா இவனுக்கு எப்படி காது கேட்டுது? ம். இன்னைக்கு பக்கத்து ரூம்ல இருந்து நம்ம கூப்பிட்டாலே, ஆ அப்படிங்கிறோம். ம். கண்டுக்கிறது கூட கிடையாது. ஒரு நிழல் நீள சூரியன் அந்த பக்கம் இருக்கு. நிழல் நீண்டு இருக்கும். இவன் பின்னாடி நின்னுட்டுருப்பான். ஆனா ஆசிரியர் பேசுறது அவன் காதுக்கும். அப்ப ம். எந்த அளவுக்கு குரு பக்தி அவனுக்கு அதிகமா இருக்கும். ம். இல்லையா? ம். ஆசிரியர் சினம் கொண்டால் தனக்கு துன்பம் வருங்கிறது அவனுக்கு மேட்டர் இல்லங்க. ஆசிரியர் சினம் கொண்டால் அந்த கேள்வி ஞானம் இவனுக்கு கிடைக்காம போயிரும். ம். அந்த இல்லையா? முனைப்பு அவனுக்கு அவ்வளோ அதிகமா ஆ இருக்கும். அந்த அறிவை பெருக்கிக் கொள்வதற்குண்டான முனைப்பு வந்து அந்த அளவுக்கு அதிகமா இருந்தது. அதை கற்றுக் கொடுத்த ஆசிரியர் மீது அந்த அளவுக்கு பக்தியோட அவன் இருந்தான். ம். அப்படிதான் வந்து ஒரு ஆசிரியருக்கும், மாணாக்கனுக்கும் இருந்த ஒரு உறவு அப்படிங்கிறது இருந்தது. அந்த காலங்கள்லயும் களங்கமான மாணவர்கள் இருக்க தான் செய்தாங்க. நிறைய கதைகள்லலாம் நம்ம அத பார்க்கலாம். அதுதான் நல்லவர், தீயவர்ங்கிறது கால வரையறைக்கு உட்பட்டு இந்த காலங்கள்ல நல்லவங்க இருந்தாங்க, இந்த காலங்கள்ல தீயவங்க இருந்தாங்கன்னுலாம் கிடையாது. நல்லவரும், தீயரும் எக்காலத்திலும் உண்டு. அவ்வளோதான். ரேஷியோ வேணா மாறுபடலாமே தவிர, எல்லா காலங்கள்லயும் நல்லவருங்கிறவங்களும் உண்டு, தீயவர்களும் உண்டு. ம். ஆனா இந்த மாரி விஷயங்கள்லாம் பேசும்போது, நீங்க பிராணசக்தி இவ்வளோ நேரம் வேஸ்ட் ஆயிருக்குன்னு சொன்னீங்கல்ல. எனக்கு என்னமோ இன்னும் கொஞ்சம் அதிகமான மாரி தான் உனக்கு தோணுது. நல்லா இருக்கும். ஏன்னா இங்கிருந்து வந்துகிட்டுல இருக்கே. ஓகே. அண்ட் இப்போ இன்னொரு கொஸ்டின் வைக்கிறேன். ஸோ இப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு எடுத்தோம்னா, வாட் இஸ் த பெஸ்ட் திங் தட் அ பெர்சன் கேன் கோ வித் வென் ஹி கோ இன்டூ ஸ்பிரிச்சுவாலிட்டி? நானு திருப்பவும் எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரு இதுதான். ம். அது நெறைய பேர் எங்ககிட்ட கேட்கறது, "நீங்க ஆன்மீகத்தில இருக்கீங்களா?"
எனக்கு அது ஒரு ஒரு குழந்தத்தனமா இருக்கும். அது என்ன ஆன்மீகத்தில இருக்கீங்களான்னு ஆன்மீகம்ங்கிறது வாழ்க்கைக்கு ஒரு வேறுபாடுமே கிடையவே கிடையாது. இல்லையா? அது அதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை என்னமோ, ஆன்மீகம் என்னமோங்கிற மாரி இல்ல. ஆன்மீகம்ங்கிறது வாழ்க்கையை சரியாக ஒரு மனிதன் வாழ்வதற்குண்டான வழிமுறைகளை சொல்லி தந்திருக்கு. அறம்பொருள் இன்பம் வீடு. அறம்பொருள் இன்பம் வீடு ஆன்மீகம் தான். ம். எந்த ஆன்மீகமாவது உன்னை வந்து பொய் சொல்ல சொல்லுச்சா? ம்ஹ்ம். அடுத்தவன் பொண்டாட்டிய பார்க்க சொல்லுச்சா? ம்ஹ்ம். திருட சொல்லுச்சா? ம்ஹ்ம். எதுவுமே சொல்லலையே! அப்போ எப்படி பொருள் ஈட்டணும்? ம். பொய் சொல்லாத, களவாடாத, ஏமாத்தாத, இல்லையா? பிறரை அடித்து நீ வாழாத. ஆன்மீகம் சொல்லுதா? அடுத்தது அதன்பால் சத்தியத்தின்பால் நின்று பெற்ற அந்த பொருளை நீயும் இன்பம்ங்கிறது என்ன? நீ அனுபவித்து, உன்னிடம் இல்லைன்னு வருபவர்களுக்கும் கொடுத்து அதனையும் இன்பமாக எடுத்துக்கொள்ன்னு சொல்லுதா? இதுவும் தானே ஆன்மீகம் சொல்லுது. பின்ன வீடு பேறு அடைந்து விடு, பிறவா நிலை இதெல்லாம் பொய், இது மாயைங்கிறது உணர்ந்து வீடு பேறு அடைன்னு தான் சொல்லுது. இதுதான் நம்மளுடைய வாழ்வியலே. ம். இன்னைக்கு வாழ்க்கை என்னமோ, ஆன்மீகம் என்னமோன்னு ஆயிப்போச்சு. சிம்ப்ளிசிட்டி இஸ் லக்ஸுரிங்கிற சொல்ற மாரி. ஆமா. அண்ட் இண்டியன்ஸ் ஆர் நாட் ஃபார் மினிமலிசம். இது ஒரு தவறான ஒரு இந்தியாக்காரன் வந்து நான் வந்து தமிழன்னே சொல்ல, மொத்த இந்தியாக்காரனுமே மினிமலிஸ்ட்டே கிடையாது. ஓகே. அவ்வளவு பெரிய ஒரு ஆடம்பரத்தோட வாழ்ந்தாங்க. ம். ஆனால் பற்று இல்லாம இருந்தான். ம். அது வந்து அது சூப்பரான மனோநிலை அது. ம். ஜனக மகாராஜா தான் அதுக்கு இருக்க பெஸ்ட் எக்ஸாம்பிள். கிருஷ்ணர் வந்து பொறக்கும்போதே அது அந்த அந்த ஒரு ஜென்மம் வந்து கடவுளாவே தான் பொறந்தது. ம். ம். அது எல்லாம் தெரிஞ்சு தான் பொறந்தது. அதுக்கு முன்னாடியிலேருந்து எல்லா அடுத்துலேருந்து அதுக்கு எல்லாமே தெரியும். அதனால அது ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி குடுத்து அந்த ஒரு ப்ளூ பாய நிறுத்திருவான் அந்த பக்கம். ஓகே. ஜனக மகாராஜா முதிர்ச்சி அடைந்த ஒரு ஆன்ம தான். ஆனா குழப்பத்தில இருந்தவர். அஷ்டவக்ரர்ட்ட கேட்கும்பொழுது அஷ்டவக்ரர் சொல்ல அவருக்கு எல்லாமே உணர முடிஞ்சுதே. ம். பின்ன அவர் பாட்டுக்கு அவர் இருந்தாரே. அவர் ஒரு ஜீவன் முக்தரா அல்ல இருந்தார். இல்லையா? ஸோ அந்த மாரி ஆட்கள்லாம் நம்ம காலங்கள்ல வந்து உண்டு தான். எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிள ஏன் எடுத்து காமிக்கிறோம்னா, பாரு அதுதான் அவன் ரீச் ஆயிட்டான் அந்த டாப்புக்கு. ம். ஸோ அதனால அவன பெஸ்ட்டா காமிக்கிறோம். ம். அங்க களங்கமே இல்ல. அங்க ஒரு பெஸ்ட் டாப்ல இது காமிக்கிறதுக்கு காரணம் அதனால தான். ஸோ ஹேவிங் பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஒண்ணும் தவறு இல்ல. ம். கமிங் பேக் டூ அந்த கேள்வி, வாழ்க்கையும் ஆன்மீகமும் வேற வேறலாம் கிடையவே கிடையாது. திருப்ப மனசுல இப்படி ஒரு எண்ணம் வரும்பொழுது திருப்ப ஞாபகம் வச்சுக்கணும். அறம்பொருள் இன்பம் வீடு, அறம்பொருள் இன்பம் வீடு. இத மனசுல வச்சுக்கிட்டே இருந்தோம்னா, ம். ஆன்மீகம் வேற, வாழ்க்கை வேறன்னு ஒரு காலம் தோணவே தோணாது. ம். ஸோ டைம் ஆச்சா? எனிதிங் உனக்கு ஓகேன்னா ஓகே. கேள்வி இருக்கு. ஓகே. ஆனா இன்னைக்கு முடிச்சுக்கலாம்னு நெனைக்கிறேன். ஆல்ரைட். நன்றிண்ணா. ஓ! நன்றி.